சிவம் சாய் அகாடமி. எங்கள் கனவு உங்களின் அரசு வேலை. டிஎன்பிசி தேர்வுகளுக்கு படித்துக் கொண்டிருக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். இந்த வகுப்பில் புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் ஓமை தொடருக்கு விளக்கமான பொருளை தான் நம்ம பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட 267 ஓமை தொடர்களை விளக்கமான பொருளோட நம்ம பார்க்க போகிறோம். இந்த 267 ஓமை தொடர்களை நீங்கள் பார்த்துட்டாலே போதும். இதை தவிர உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சியில் எதுவுமே கேட்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் முதல்ல இந்த 267மே மிக தெளிவாக புரிந்து அதற்கான பொருளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா பல்வேறு ஓமை தொடர்கள் குறள்களில் இருந்து எடுக்கப்பட்டிருக்கும், நாலடியாரிலிருந்து இருக்கும், கலிங்கத்துபரிலிருந்து இருக்கும். இதற்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா படித்தா உடனடியாக உங்களுக்கு பொருள் விளங்காது. அது உங்களுக்கு விளக்கமாக சொன்னாதான் உங்களுக்கு பொருள் விளங்கும். அதனால் கவனமாக 267 ஓமை தொடரையும் கரெக்டாக கவனிங்க. முதல் தொடர் பாருங்க, கொட்டி அளத்தல். கொட்டி அளத்தல் அப்படின்னா என்ன பொருள்னா மிகுதியாக பேசுதல். கொட்டி அளத்தல் என்றால் மிகுதியாக பேசுதல். பஞ்சாய் பறத்தல். பஞ்சு காற்றின் திசைக்கெல்லாம் அது பார்த்தீங்கன்னா அலைந்து திரியும். அதற்கென்று ஒரு திசையோ அதற்கென்று ஒரு நிலையான ஒரு இலக்கோ கிடையாது, அலைந்து திரியும். அதுதான் பஞ்சாய் பறத்தல் என்றால் அலைந்து திரிதல் என்று பொருள். தாளம் போடுதல். தாளம் போடுதல் இன்றைய காலகட்டத்தில் எல்லா பிரைவேட் செக்டாராக இருந்தாலும் சரி, எல்லா கவர்மெண்ட் செக்டாராக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக ஒருவரை நீங்கள் பார்த்துடலாம். தாளம் போடுதல்னால் யார் என்ன சொன்னாலும் அவருக்கு ஜாலர் அடிக்கிறது தான். அப்போ தாளம் போடுதலுக்கு பொருள் என்னன்னா எதை கூறினாலும் அப்படியே ஏற்றுக்கொள்ளுதல் என்று பொருள். 1000 காலத்து பயிர்னா நீண்ட காலத்திற்கு ஆனது. எடுப்பார் கைப்பிள்ளை என்றால் தற்சிந்தனை அற்றவர். எதை சொன்னாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொள்வார். எடுப்பார் கைப்பிள்ளை என்பவர் ஒருவர் கூறுவதை அவர் என்ன செய்ய மாட்டார்னா அவருடைய பகுத்தறிவுக்கு உட்படுத்த மாட்டார். பிறர் கூறுவதை உண்மை என நம்புபவர் தான் எடுப்பார் கைப்பிள்ளை. இப்போ எடுப்பார் கைப்பிள்ளை என்ற ஓமை தொடர் எந்த பொருளை உணர்த்துகிறதுனா தற்சிந்தனை அற்றவர். அதற்கடுத்தது ஏட்டுச் சுரக்காய் கறிக்கு உதவாது என்று குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஏட்டில் வரையப்பட்ட சுரைக்காய் அதை வைத்து நம்ம சமையல் செய்ய முடியுமானா சமையல் செய்ய முடியாது. அதுபோலத்தான் நம்ம எவ்வளவுதான் படிப்பறிவு பெற்றிருந்தாலும் கண்டிப்பாக உலகத்தோடு ஒத்து வாழக்கூடிய அறிவை நாம் பெற வேண்டும். அதுதான் இதற்கான பொருள். பட்டறிவில்லாத படிப்பறிவு எதற்கு ஒப்பானதுன்னா ஏட்டுச் சுரைக்காய்க்கு ஒப்பானது. அது கறிக்கு உதவாது. இப்போ ஊரோடு ஒத்து வாழ நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் எவ்வளவு படித்தாலும். அடுத்தது காணல் நீர். காணல் நீர்னா அனைவருக்கும் தெரியும், இருப்பது போன்று தோன்றும் ஆனால் இல்லாது. கம்பி நீட்டல் என்றால் சொல்லிக் கொள்ளாமல் சென்று விடுவது. நம்ம கிட்ட பேசிட்டே இருப்பார், ஒரு நொடியில் நம்ம திரும்பி பார்க்கறதுக்குள்ள அவர் கிளம்பிட்டு இருப்பார். அதுதான் கம்பி நீட்டிட்டாரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ கம்பி நீட்டல்னா சொல்லிக் கொள்ளாமல் செல்வது. அடுத்தது அவளை நினைத்து உரலை இடித்தல். அவளைத்தான் அவர் இடிக்க நினைக்கிறாரு, ஆனால் எதை இடிக்கிறார்னா உரலை இடிக்கிறார். அப்போ அவருடைய எண்ணம் வேறு மாதிரி இருக்கிறது, அவர் செய்கிற செயல் வேறு மாதிரி இருக்கிறது. இப்போ இந்த ஓமை தொடர்க்கான பொருள் எண்ணமும் செயலும் ஒத்து வராமை என்பது சரி. முதலை கண்ணீர் என்பது நமக்கு அனைவருக்குமே தெரியும். முதலை கண்ணீர் என்றால் பொய்யழுகை. அவசர குடுக்கை என்றால் என்ன என்றே அவர் யோசிக்க மாட்டார். தான் செய்ய போகிற செயல் என்னவென்று யோசிக்க மாட்டார். தான் செய்யக்கூடிய செயலினுடைய முடிவு எப்படி அமையும் என்று யோசிக்க மாட்டார். அவசரமாக ஒரு செயலை செய்ய துணிவார். அவர்தான் அவசர குடுக்கை என்று நம்ம குறிப்பிடுவோம். அப்போ யோசிக்காமல் செய்பவர் யார்னா அவசர குடுக்கை. ஆகாய தாமரை என்று ஒன்று இல்லவே இல்லை. இப்போ ஆகாய தாமரை என்பது இல்லாத ஒன்று. குட்டிச்சுவர் என்ற ஓமை தொடருடைய பொருள் என்னன்னா பயனின்றி இருத்தல். அடுத்தது பாருங்க, குறளிலிருந்து இருக்கக்கூடிய மிக முக்கிய ஒரு ஓமை தொடர். வேடிக்கை வாளாண்மை போல என்று குறிப்பிடுகிறார். வேடிக்கை வாளாண்மை போலனா எந்த குறள்ல அவர் குறிப்பிடுகிறார்னா தாளாண்மை இல்லாதான் வேளாண்மை வேடிக்கை வாளாண்மை போல கெடும் என்று குறிப்பிடுகிறார். இதற்கு பொருள் என்னன்னா முயற்சி இல்லாதவன் செய்கின்ற உதவி. எப்படிப்பட்டதுன்னா ஒரு பேடி தன்னுடைய கையில் வாளை எடுத்து சுழற்றுவது போல பயனற்றது என்று குறிப்பிடுகிறார். ஏன்னா முயற்சி ஒருவர் செய்தால்தான் அதன் மூலமாக அவரிடம் செல்வம் பெருகும். அந்த செல்வம் பெருகினாதான் அவர் பலருக்கு தொடர்ச்சியாக உதவி செய்ய முடியும்.
அதனால் முயற்சி இல்லாதவன் செய்கின்ற உதவி எதற்கு ஒப்பானதுன்னா வேடி தன்னுடைய கையில் எடுத்து வாளை சுற்றுவது போன்றது என்று பொருள். இந்த ஓமைக்கு பொருத்தமான பொருள் என்னன்னா முயற்சி இன்மை என்பதை ஞாபகம் வச்சுங்க. அடுத்த ஓமை தொடர் பாருங்க. அடுத்தது காட்டும் பளிங்கு போல. இதற்கு சரியான பொருள் என்னன்னா வெளிப்படுத்தல் என்பது சரியான பொருள். அத்தி பூத்தார் போலனா அரிய நிகழ்வு. எப்பொழுதுமே அத்தி பூத்து கொண்டே இருக்காது, குறிப்பிட்ட கால இடைவெளியே தான் அது பூக்கும். அதனால அத்தி பூத்தார் போல என்பது ஒரு அரிய நிகழ்வாகவும் அரிய செயலாகவும் நம்பப்படுகிறது. அதற்கடுத்தது அகழ்வாரை தாங்கும் நிலம் போல என்பதற்கு சரியான பொருள் என்னன்னா பொறுமை. ஏன்னா நிலம் மட்டும்தான் தன்னை தோண்டுபவரையே என்ன செய்யணும் பொறுத்து கொண்டு இருக்கும், அதுபோல தம்மை இகழ்பவரையும் நம்ம பொறுத்து கொண்டு இருக்கணும். இதற்கு சரியான பொருள் என்னன்னா பொறுமை தான். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாரை பொறுத்தல் தலை என்பது அந்த குறள். அடுத்தது நண்பால் கலந்தைமையால் திரிதல் போல. இதற்கான முழு குறள் என்னன்னா பண்பிலான் பெற்று பெருஞ்செல்வம் நண்பால் கலந்தியமையால் திரிதல் போல. ஒரு கெட்டு போன ஒரு பாத்திரத்தில் நல்ல பாலை நம்ம ஊற்றினா நிச்சயமாக அந்த பாலும் கெட்டு போயிடும். அதுபோலதான் பண்பு இல்லாதவன் பெற்ற செல்வமும் கெட்டு அழிந்து விடும் என்று குறிப்பிட்டிருப்பார். அப்போ தவறான இடம் சேர்ந்து கெடுதல் என்பது தான் இந்த ஓமைக்கான பொருத்தமான பொருள். இப்போ நண்பால் கலந்தியமையால் திரிதல் போல என்பது எதற்கு ஒப்பானதுன்னா தவறான இடம் சேர்ந்து கெடுதல் என்பது சரியான பொருள். அடுத்த ஓமை தொடர் பாருங்க. அடியற்ற மரம். ஒரு மரம் கிளை இல்லை என்றாலும் நின்று வாழும். ஒரு மரம் கோடை காலத்தில் இலை இல்லை என்றாலும் நின்று வாழும். ஆனால் அடி இல்லை என்றால் நிச்சயமாக அந்த மரம் என்ன செய்யாதுன்னா வாழாது. இப்போ அடியற்ற மரம் என்ன ஆகும்னா வீழ்ந்து விடும். இப்போ அடியற்ற மரம் போல என்ற ஓமை தொடர் உணர்த்தும் பொருள் என்னன்னா வீழ்தல். அடுத்தது பாருங்க, மிக 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 அருமையான கண்டுபிடிக்கவே முடியாத ஒரு ஓமை தொடர். மரப்பாவை நானால் உயிர் மறுட்டல் போல. இந்த ஓமை தொடருக்கான பொருள் என்னன்னு கேட்குறாங்க. இந்த ஓமை தொடர் எதில் இடம்பெற்றிருக்குன்னா திருக்குறள்ல இடம்பெற்றிருக்கு. திருக்குறள் என்ன சொல்லுதுன்னா நான் அகத்தில்லார் இயக்கம் என்ன சொல்லுது. நான் அகத்தில்லார் இயக்கம். நாணத்தை தன்னுடைய உள்ளத்தில் கொள்ளாதவர்களுடைய செயல்பாடு எப்படிப்பட்டதுன்னா மரப்பாவை நானால் உயிர் மறுட்டல் போல என்று குறிப்பிடுகிறார். நமக்கு தெரியும் மரப்பொம்மை. மரப்பொம்மை என்ன செய்திருப்பாங்கன்னா ஒரு நாணால கட்டி கைகாலை அசைப்பாங்க. பார்ப்பதற்கு உயிருள்ள ஒரு பொம்மை போலவே அது நம்முடைய கண்களை மயக்கும். அதுபோலத்தான் எப்படிப்பட்டவர்களுடைய செயல்பாடுனா நான் அகத்து இல்லாதவர்களுடைய இயக்கம் என்று குறிப்பிட்டிருப்பார். அப்படி பார்த்தால் மரப்பாவை நானால் உயிர் மறுட்டல் போல என்று அவர் கூற வருவது மயங்குதல். யாரை பார்த்து மயங்குதல்னா நான் அகத்தில்லாதவர்களின் இயக்கத்தை பார்த்து என்பது சரியான ஓமை தொடருக்கான பொருள். தெளிவாக ஞாபகம் வச்சுங்க. அடுத்து பாருங்க, இலவு காத்து கிளி. இதை நான் உங்களுக்கு சொல்லணும்னு அவசியமே இல்லை. தலைநகரம் படத்தில் நம்முடைய வைகை புயல் வடிவேலு கதையை ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும். அவர் சொல்கிற இலவகாத்த கிளி கதையை ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும். அந்த இலவகாத்த கிளி எந்த அளவுக்கு ஏமாற்றமடையும் நமக்கு தெரியும். அப்போ இலவகாத்த கிளிக்கு சரியான பொருள், ஓமை தொடருக்கான சரியான பொருள் என்னன்னா ஏமாற்றம். உடலும் உயிரும் போல. உடல் இல்லை என்றால் உயிர் வாழாது, உயிர் இல்லை என்றால் உடல் வாழாது. இப்போ இரண்டுமே நெருக்கமான நட்பிலும் நெருக்கமான ஒற்றுமையும் உடையது. இப்போ சரியான பொருள் நெருக்கமான ஒற்றுமை. அடுத்த ஓமை தொடர் பாருங்க. கடல் மடை திறந்தார் போல. கடல் மடை திறக்கப்பட்டால் என்ன ஆகும்? சேர்ந்துள்ள அனைத்து தண்ணீருமே மொத்த தண்ணீருமே மிக வேகமாக வெளியேறும். இப்போ இந்த தொடருக்கான சரியான பொருள் வேகமாக வெளியேறுதல். அடுத்து பாருங்க, கலிங்கத்து பரணியில் இருந்து எடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு ஓமை தொடர். பொறு புலி புலியோடு சிலைத்த போல் என்ற ஓமை தொடருக்கான பொருள் என்னன்னா கலிங்கத்து பரணியில் போர் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ ஜெயங்கொண்டார் பார்க்கிறார். ஜெயங்கொண்டார் அந்த போரை பார்க்கும் பொழுது இரண்டு கூட்டத்தினரும் இரு பிரிவினை சேர்ந்த கூட்டத்தினரும் படை வீரர்களும் எதிரெதிரே நின்று போரிட்டு கொண்டிருக்கின்றனர். அதை பார்த்த உடனே அவர் என்ன எழுதுகிறார்னா பொறு புலி புலியோடு சிலைத்த போல் என்று எழுதுகிறார். புலியும் எதிரெதிரே நின்று போரிட்டு கொள்வது போன்று இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார். அப்படின்னா ஒரு புலி புலியோடு சிலைத்த போல் என்ற ஓமை தொடருக்கான சரியான பொருள் என்னன்னா எதிரெதிரே நின்று போரிடல்
என்பதுதான் சரி. அதற்கடுத்து பாருங்க, குறளில் இருந்து எடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு ஓமை தொடர். ஒர்க்கத்தின் ஊற்றாம் துணை போல என்ற ஓமை தொடர் விளக்கும் பொருள் என்னன்னா ஊன்றுகோல். இப்போ இதை நீங்கள் புரிந்து கொள்ளணும்னா அந்த முழு குறளையும் நிச்சயமாக நீங்கள் கேட்டறிதல் வேண்டும். என்ன குறிப்பிடுகிறார்னா திருவள்ளுவர் கற்றிலன் ஆயினும் கேட்க என்று குறிப்பிடுகிறார். நீங்கள் கல்லாதவர்களாக இருந்தாலும் நல்ல நூல்களை கேட்க வேண்டும், நல்ல நூல்களில் இருக்கக்கூடிய கருத்துக்களை கேட்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். ஏன் கேட்க வேண்டும் என்றால் அதற்கு தான் அவர் அடுத்து சொல்றார், அஃது ஒருவர்க்கு ஒர்க்கத்தின் ஊற்றாம் துணை என்று குறிப்பிடுகிறார். ஒர்க்கத்தின் என்றால் தளர்ச்சி உறும்போது என்று பொருள். நீங்கள் கல்லாதவராக இருந்தாலும் நல்ல நூல்களில் இருக்கக்கூடிய கருத்துக்களை கேட்டுக்கொண்டால் நீங்கள் உங்கள் வாழ்வில் தளர்ச்சியடையும் போது அது உங்களுக்கு துணை போல ஊன்றுகோல் போல வரும் என்று குறிப்பிடுகிறார். அப்ப இந்த ஓமை தொடர் உணர்த்துகின்ற பொருள் என்னன்னா ஊன்றுகோல் என்பதுதான் சரியான பொருள். அடுத்த ஓமை தொடர் பாருங்க, தாமரை இலை தண்ணீர் போல பற்றின்மை ஒட்டியும் ஒட்டாமலும் இருப்பது. உள்ளங்கை நெல்லிக்கனி போல, உள்ளங்கையில் நெல்லிக்கனி வைத்தால் மிகவும் தெளிவாக தெரியும். அப்ப சரியான பொருள் தெளிவு. பகலவனை கண்ட பனி போல, பனி பகலவனை கண்டால் நீங்கிவிடும், விலகிவிடும். அதுபோல நாம் விடாமுயற்சியோடு தொடர்ச்சியாக முயன்று கொண்டே இருந்தால் நம்முடைய துன்பமும் நம்முடைய தோல்வியும் பகலவனை கண்ட பனி போல என்ன ஆகிடும்னா ஒரு நாள் நிச்சயமாக நீங்கிவிடும். அப்போ இந்த ஓமை தொடருக்கான சரியான பொருள் நீங்குதல். அடுத்து பாருங்க, பற்று மரமில்லா கொடி போல. கொடி பற்றுதலுக்கு எதுவுமே இல்லைன்னா நிச்சயமாக அது படராது. அப்போ பற்று மரமில்லா கொடி எப்பேற்பட்ட துன்பம் அடையும் பாருங்க. அப்போ பற்று மரமில்லா கொடி என்பதற்கான ஓமை பொருளுக்கான பொருள் துன்பம் அல்லது ஆதரவற்ற நிலை. காட்டுத்தீ போல, காட்டுத்தீ எப்படி பரவும்? மிக வேகமாக பரவும். இப்போ சரியான பொருள் வேகமாக பரவுதல். அடுத்த ஓமை தொடர், மேகம் கண்ட மயில் போல. மேகத்தை கண்டவுடனேயே மயில் ஆனந்தத்தில் மகிழ்ச்சி வெள்ளத்தில் கூத்தாடும். அதுதான் இந்த ஓமை தொடருக்கான சரியான பொருள். அப்போ சரியான பொருள் என்னன்னா மகிழ்ச்சி மற்றும் ஆனந்தம். வேம்பும் அரசும் போல என்பதற்கான பொருள் ஒற்றுமை. ஊமை கண்ட கனவு போல, கூற இயலாத தவிப்பு. நல்ல கனவு கண்டிருப்பாங்க, ஆனால் அந்த கனவை மற்றவர்களும் சொல்ல இயலாத தவிப்பு அவர்களுக்கு ஏற்படும். அப்போ ஊமை கண்ட கனவு போல என்பதற்கான பொருள் கூற இயலா தவிப்பு. அடுத்தது எள்ளில் எண்ணெய் போல என்றால் மறைந்திருத்தல். இப்போ எள்ளிற்குள் என்ன இருக்கிறதுனா எண்ணெய் இருக்கிறது. இப்போ எள்ளிற்குள் என்ன மறைந்திருக்கிறது? எண்ணெய் மறைந்திருக்கிறது. இப்போ இந்த ஓமை தொடர் உணர்த்தும் பொருள் மறைந்திருத்தல். எட்டா பழம் புளித்தது போல ஏமாற்றம். ஒரு பழம் சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது, ஆனால் என் கைக்கு எட்டவில்லை. அந்த எட்டாத காரணத்தினாலே அந்த பழம் புளித்து விட்டதென்றால் எவ்வளவு ஏமாற்றம் ஏற்படும்? அதுதான் இந்த ஓமை தொடருக்கான பொருள். எட்டா பழம் புளித்தது போல என்றால் ஏமாற்றம். அடுத்தது ஏழை பெற்ற செல்வம் போல என்பதற்கான பொருள் மகிழ்ச்சி. அதற்கடுத்தது கண் கெட்டபின் சூரிய நமஸ்காரம் போல, வருமுன்னர் காவாத செயல். நாளை இந்த கேடு வரும் என்று அறியாது நாம் செய்கின்ற துன்பம் எல்லாமே பிற்காலத்தில் நிச்சயம் நாம் வருத்தப்படும் போது அதற்கான ஊழ்வினையை செய்துட்டு தான் போவோம். அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா கண் கெட்ட பின் சூரிய நமஸ்காரம் என்று சொல்லுவாங்க. அதற்கான பொருள் வருமுன்னன் காவாத செயல் என்று பொருள். அடுத்தது பாருங்க, ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரியை ஓட்டினார் போல என்றால் விரட்டுதல் என்று பொருள். கயிறற்ற பட்டம் போல, தவிப்பு அல்லது அலைந்து திரிதல். ஏன்னா கயிறு ஒரு பட்டத்திற்கு இருந்ததுன்னா அதனை கையாள்பவர் அதனை மிகச்சரியாக மேலே ஏற்றி மிக சரியான தருணத்தில் அதை கீழே இறக்கி விடுவார். ஒருவேளை அது அறந்துடுச்சுன்னா அது எங்கு செல்லணும்னு தெரியாது, எங்கே விழணும்னு தெரியாது, எங்கே போய் மாட்டணும்னு தெரியாது. அப்போ அந்த பட்டத்தின் நிலைமை எப்படிப்பட்டதுன்னா தவித்து கொண்டிருக்கும், அலைந்து திரிந்து கொண்டிருக்கும். இந்த ஓமை தொடர்க்கான பொருள் என்னன்னா தவிப்பு அல்லது அலைந்து திரிதல். சிதறிய முத்து போல, இதற்கான பொருள் பயனின்மை. ஏன்னா முத்து கோர்த்து இருந்தால்தான் மாலையாக இருக்கும், அதுவே சிதறி இருந்தால் பயனில்லாமல் தான் இருக்கும். அடுத்தது காணமயிலாட அது கண்டு ஆடும் வான்கோழி போல. மழைக்கான மேகத்தை கண்டவுடனேயே மயில் ஆடும். மயிலாடுகிறதே என்று வான்கோழி ஆடினால் ஆனால் வான்கோழியை யாரும் ரசிக்க மாட்டார்கள்.
காரணம் அதற்கு தொகை இல்லை. இப்போ அந்த நிகழ்வு எப்படிப்பட்டதுன்னா தாழ்வான ஒரு நிகழ்வு, உயர்வு இல்லாத செயல் என்று பொருள் கொள்ளப்படுகிறது. அப்போ காணமயிலாட அது கண்டு ஆடும் வான்குழி போல என்ற ஓமை தொடர் உணர்த்தும் பொருள் தாழ்வு அல்லது உயர்வு இல்லாத செயல். அடுத்தது கடை தேங்காயை எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு உடைத்தது போல பிறரை ஏமாற்றுதல். இதற்கான பொருள் பிறரை ஏமாற்றுதல். கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல. கண்ணை கட்டி நம்ம வாழற வீட்டில் விட்டாலே கஷ்டம், ஆனால் கண்ணை கட்டி நம்ம இதற்கு முன்பு போகாத காட்டில் விட்டால் எவ்வளவு கடினமாக இருக்கும், எவ்வளவு வேதனையாக இருக்கும், எவ்வளவு துன்பமாக இருக்கும். இப்போ இந்த ஓமை தொடர் உணர்த்தும் பொருள் துன்பம் மற்றும் வேதனை. கடன்பட்டார் நெஞ்சம் போல வருத்தம் மற்றும் கலக்கம். எப்பொழுதுமே ஒரு வருத்தத்தோடையே இருப்பாங்க. எப்போ கடன்காரன் நம்மக்கிட்ட சண்டை போடுவான் அப்படின்னு தெரியாது, எப்போ கடன்காரன் நம்ம அசிங்கப்படுத்துவான்னு தெரியாது. அப்போ மிகுந்த கலக்கத்திலும் மிகுந்த வருத்தத்திலும் யாருடைய நெஞ்சம் இருக்கும் என்றால் கடன்பட்டவர்களின் நெஞ்சம் இருக்கும். அப்போ கடன்பட்டார் நெஞ்சம் போல என்ற ஓமை தொடருக்கான பொருள் வருத்தம் மற்றும் கலக்கம். அடுத்தது மலரும் மனமும் போல. மலர் இருந்தால் எப்பொழுதுமே மனமும் சேர்ந்தே இருக்கும். இப்போ இதற்கான பொருள் ஒற்றுமை. அடுத்தது புற்றீசல் போல. புற்றீசல் எப்படி இருக்கும்? பெருகிக் கொண்டே இருக்கும். மழை பெய்த உடனே என்ன செய்யும்னா பெருகும். அப்போ புற்றீசல் போல என்பதற்கான பொருள் என்னன்னா பெருகுதல். புளியம்பழமும் தோடும் போல பார்ப்பதற்கு ஒன்று போலவே இருக்கும், ஆனால் வெவ்வேறானது. அப்போ ஒற்றுமை அல்லது ஒட்டாமை என்ற இரண்டு பொருளை இது பார்த்தீங்கன்னா தருகிறது. புளியம்பழத்தை காதில் போட்டுக்க முடியாது, ஆனால் புளியம்பழம் தோடு போல தொங்கிக்கிட்டு இருக்கு. இப்போ இரண்டிற்குமே ஓரளவு உருவ ஒற்றுமை இருக்கிறது, ஆனால் காதில் மாட்டிக்க முடியுமானா மாட்டிக்க முடியாது. அடுத்தது பால் மனம் மாறாத குழந்தை போல என்ற ஓமை தொடர் உணர்த்தும் பொருள் வெகுளி. மரமேற்றின வண்டி போல. வண்டியில் மரமேற்றுறாங்கன்னா என்ன பொருள்? சுமை ஏறுகிறது என்ற பொருள். அப்படின்னா இந்த ஓமை தொடருக்கான பொருள் சுமை. அடுத்தது பாய் மரம் சாய்ந்தது போல. மரம் சாய்ந்து விடுகிறது என்றால் விழுதல் என்று பொருள். முக்காலம் உணர்ந்த முனிவர் போல என்றால் அனைத்தும் அறிந்தவர் என்று பொருள். குடத்தில் இட்ட விளக்கு போல. குடத்தில் இட்ட விளக்கு போல. குன்றின் மேலிட்ட விளக்கு என்றால் உயர்வு. குடத்தில் இட்ட விளக்கு என்றால் இகழ்ச்சி. காரணம் என்னன்னா குன்றின் மேல் ஒரு விளக்கை ஏற்றி வைத்தால் அது அனைவரும் பார்க்கும்படி நிலைத்திருக்கக்கூடிய புகழை பெற்றது. எடுத்துக்காட்டு திருவண்ணாமலை தீபம். ஆனால் அதே தீபத்தை குடத்துக்குள்ளே வச்சிங்கன்னா அந்த வெளிச்சம் வெளியே கூட தெரியாது. அப்போ அது எதனை குறிக்கிறதுனா இகழ்ச்சியை குறிக்கிறது. காய்ந்த மாடு கம்பங்கொலையில் மேய்ந்தாற் போல. இந்த ஓமை தொடர் குறிப்பிடும் பொருள் வேகம். சீரிய நாகம் போல. இந்த ஓமை தொடர் உணர்த்தும் பொருள் கோபம். செல்லரித்த ஓலை போல பயனின்மை. ஓலையே ஆல்ரெடி ஓட்டையாக தான் இருக்கும், அதை நம்ம என்ன செய்யணும்? பின்னி தான் பயன்படுத்தி கொள்ள முடியும். அதையே செல்லடிச்சிச்சுன்னா கண்டிப்பாக அதை பயன்படுத்த முடியாது. இப்போ செல்லரித்த ஓலை பயனின்மை. நீரும் நெருப்பும் போல விலகுதல். எப்பொழுதுமே பகைதான். பாம்பின் வாய் தேரை போல மீள முடியாது. பாம்பின் வாயில தவளை சென்றாலே மீள முடியாது. ஒட்டி கொள்ளும் தன்மையுள்ள தேரை சென்றால் யோசித்து பாருங்க, மீளுவது மிக மிக கடினம். கடலில் கரைத்த பெருங்காயம் போல. கடல் என்பது மிகப்பெரிய அளவு நீரினை கொண்டது. அந்த நீரில் நீங்கள் பெருங்காயத்தை கலைச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த மனம் நமக்கு கிடைக்காது, பயனில்லாமல் தான் செல்லும். இப்போ கடலில் கரைத்த பெருங்காயம் போல என்றால் பயனற்றது. கொடுக்கு தேனாய் கொட்டுவது போல. தொடர்ச்சியாக சொற்களின் மூலமாக நம்மை துன்புறுத்தி கொண்டே இருப்பதால் நமக்கு ஏற்படும் வருத்தத்தை குறிப்பிடுவது தான் கொடுக்கு தேனாய் கொட்டுவது போல என்ற ஓமை தொடரின் பொருள். இப்போ இந்த ஓமை தொடர் உணர்த்துகின்ற பொருள் என்னன்னா வருத்தம். இடியோசை கேட்ட நாகம் போல. பயந்து சீறுதல் அல்லது பயந்து நடுங்குதல் என்று பொருள். செந்தமிழும் சுவையும் போல. செந்தமிழ் படிக்க 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 சுவை மிகுந்தது. அப்போ செந்தமிழ் என்றாலே இனிய சுவை என்றுதான் பொருளே. இப்போ செந்தமிழும் சுவையும் எப்படிப்பட்டதுன்னா ஒற்றுமை. ஒன்றோடு ஒன்று நெருங்கிய தொடர்புடையது. இதற்கான பொருள் ஒற்றுமை. உச்சந்தலையில் ஆணி அறைந்தது போல உறுதி. இதற்கான பொருள் என்ன? உறுதி. பார்வதியும் சிவனும் போல. பார்வதியைத்தான் இங்கு உமை
என்று குறிப்பிடுகிறார்கள். உமையும் சிவனும் போல என்றால் இறுக்கமான உறவு அல்லது இறுக்கமான நட்பு என்பது பொருள். உடும்பு பிடி போல என்றால் உறுதியான பிடிப்பு. இரும்பை கண்ட காந்தம் போல என்றால் கவர்ச்சி. இடிவிழுந்த மரம் போல என்றால் வேதனை. இடிவிழுந்த மரம் போல என்றால் வேதனை. அதற்கு மேல் அந்த மரம் என்ன செய்யாது? முளைக்கவே முளைக்காது. இஞ்சி தின்ற குரங்கு போல என்றால் விழித்தல். விழித்தல் அல்லது முடித்தல். நம்மளே பலமுறை வகுப்புகளில் கேட்போம், என்னடா இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி முடிக்கிறேன்னு நம்ம கேட்போம். அப்படின்னா திடீர்னு ஏதோ அவங்க பார்த்திங்கன்னா சாப்பிடக்கூடாததை சாப்பிட்ட மாதிரி அப்படி ஒரு முழிப்பு, கேட்கக்கூடாததை கேட்ட மாதிரி ஒரு முழிப்பு வரும். அதுதான் இஞ்சி தின்ற குரங்கு போல என்ற ஓமை தொடருக்கான பொருள். இப்போ இதற்கான சரியான பொருள் விழித்தல் அல்லது முடித்தல். ஆழம் தெரியாமல் காலை விட்டது போல. இதற்கான பொருள் திட்டமிடாத செயல். எவ்வளவு ஆழம் என்று தெரிந்து கொள்ளாமலேயே, எவ்வளவு கடினமான வேலை என்று தெரிந்து கொள்ளாமலேயே அந்த செயலை துவங்குவது அல்லது அந்த ஆழத்தை தெரியாமலேயே அதனில் காலை விடுவது என்பது எதற்கு ஒப்பானதுன்னா திட்டமில்லாத செயலுக்கு ஒப்பானது. அடுத்தது ஆப்பசைந்த குரங்கு போல வேதனையில் சிக்குதல். இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு மரம் இருக்குன்னு வச்சுங்க. மரம் வெட்டி வரார். மரம் வெட்டி வந்து அந்த மரத்தை இரண்டாக பிளக்கிறார். இப்போ இரண்டாக பிளந்துட்டு நடுவில் ஒரு ஆப்பை வச்சுட்டு போகிறார், சேராத மாதிரி. அந்த நேரத்தில் ஒரு குரங்கு அந்த ஆப்பை அசைச்சு நடுவில் மாட்டிக்கிச்சுன்னா எப்படி இருக்கும் பாருங்க. எவ்வளவு கஷ்டப்படும், நசிங்கிடும், வேதனைப்படும். அதுதான் இதற்கான பொருள், ஆப்பசைத்த குரங்கு போல. அடுத்தது அரை கிணறு தாண்டியவன் போல. அவன் முழு கிணறு தான் தாண்டணும்னு நினைக்கிறான், ஆனால் அரை கிணறுகிட்ட தான் தாண்டி இருக்கிறானா. அவன் திரும்ப வரவும் முடியாது, முழுசாக போய் அந்த பக்கம் சேருவானும் தெரியாது. அப்போ அவன் ஆபத்தில் சிக்கியிருக்கான்னு அர்த்தம். இப்போ அரை கிணறு தாண்டியவன் போல என்ற ஓமை தொடர் உணர்த்தும் பொருள் ஆபத்து. அழுத பிள்ளைக்கு பால் தராமல் வாழைப்பழம் கொடுத்து ஏமாற்றுதல். ஆப்பறைந்த மரம் போல என்றால் உறுதி. ஆப்பறைந்த மரம் போல என்றால் உறுதி. உறுதியாக அந்த ஆப்பு உள்ள இறங்கியிருக்கும். அச்சில் வார்த்தார் போல என்றால் ஒரே சீராக. நம்ம பிள்ளையார் சிதத்திற்கே நம்ம பார்த்துருப்போம் அச்சு பிள்ளையார். அச்சு எப்படி இருக்கிறதோ அதே போல் ஒரே சீராக பிள்ளையார் இருக்கும். அந்த ஓமை தொடருக்கான பொருளும் அதே தான், ஒரே சீராக. தாயை கண்ட சேயை போல. எப்பொழுதுமே ஒரு குழந்தை தாயை கண்டால் என்ன செய்யும்னா அதிக மகிழ்ச்சி அடையும், அதிக இன்பமடையும். இப்போ தாயை கண்ட சேயை போல என்ற ஓமை தொடர் உணர்த்தும் பொருள் அதிக மகிழ்ச்சி, இன்பம். அடுத்த ஓமை தொடர் பாருங்க. நகமும் சதையும் போல இணை பிரியாமை. மழை காணா பயிர் போல வாடுதல். மழையே ஒரு பயிர் காணவில்லை என்றால் அது என்ன செய்துவிடும்? வாடிவிடும். அதுதான் இந்த ஓமை தொடருக்கான பொருள். வேலியே பயிரை மேய்ந்தது போல நயவஞ்சகம். பயிரை வேறு எந்த விலங்கினங்களும் மேய்ந்து விடக்கூடாது என்பதற்குத்தான் வேலியே போடுறோம். ஆனால் நம்ப வைக்கப்பட்டிருக்கின்ற, காக்கும் என்று நம்ப வைக்கப்பட்டிருக்கின்ற வேலியே அந்த பயிரை மேய்ந்தால் எவ்வளவு ஒரு துரோகம், எவ்வளவு பெரிய நயவஞ்சகம். அதுதான் இந்த ஓமை தொடருக்கான பொருள். அன்று அலர்ந்த மலர் போல என்றால் புதுமை அல்லது புத்துணர்வு என்று பொருள். அனலில் விழுந்த புழு போல என்றால் வேதனை. கருகி 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 சாகும், வேதனைப்பட்டு சாகும். பல பேருடைய வாழ்க்கை வறுமையில், வறுமை என்ற தீயில், பசித்தீயில் இப்படித்தான் பார்த்திங்கன்னா அனலில் விழுந்த புழு போல வேதனையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்குத்தான் இந்த ஓமையாக சொல்லுவாங்க. இப்போ அனலில் விழுந்த புழு போல என்ற ஓமை தொடர் விளக்கும் பொருள் என்ற ஓமை தொடர் விளக்கும் பொருள் வேதனை. கண்கட்டு வித்தை போல என்றால் மாய திரை. பத்தரை மாற்று தங்கம் போல. அதென்ன பத்தரை மாற்று தங்கம் போல? 10 பங்கு தங்கத்தில் அரை பங்கு பிற பொருள் சேர்த்து செய்யப்படுகின்ற பொருள் தான் பத்தரை மாற்று தங்கம். காரணம் என்னன்னா, அணிகலனை முழுவதுமாக தங்கத்தை வச்சு உருவாக்க முடியாது. கண்டிப்பாக அதில் சிறிதளவு கலப்படம் செய்தால் தான் ஆபரணமாக மாற்ற முடியும். அதைத்தான் இங்கு குறிப்பிடுகிறது. அப்போ பத்தரை மாற்று தங்கம் போல என்பதில் 10 பங்கு தங்கத்தில் வெறும் அரை பங்கு தான் பிற பொருள் சேர்ந்திருக்கிற அளவுக்கு உயர்ந்த பெருமை உடையது அந்த ஆபரணம். அதைத்தான் இங்கு குறிப்பிடுகிறது. பத்தரை மாற்று தங்கம் போல என்றால் பெருமை என்று பொருள். நாயும் பூனையும் போலன்னா பகை. அலை ஓய்ந்த கடல் எப்படி இருக்கும்? அமைதியாக இருக்கும். பசுமரத்தில் ஆணியை அடித்தால் எப்படி பதியும்? ஆழமாக பதியும். கரையான் புற்றில் கருணாகும் குடி புகுந்தது போல என்றால் அத்துமீறி நுழைதல்
என்று பொருள். ஏன்னா அது கரையான் புற்று, அதில் எது குடிபுகுந்திருக்கு? கருநாகம் குடிபுகுந்திருக்கு. அத்துமீறி நுழைதல் என்பதற்கான பொருள். ஏன்னா அந்த புற்றை கட்டியது கரையான், ஆனால் அத்துமீறி நுழைந்திருப்பது கருநாகம். இப்போ இந்த ஓமை தொடருக்கான பொருள் என்னன்னா அத்துமீறி நுழைதல். கண் இல்லாதான் கண் பெற்று இழந்தது போல. இதற்கான பொருள் என்னன்னா ஒருவருக்கு கண் இல்லை, கண் இல்லாதவர் இடையில கண் பெற்று விட்டார், இந்த உலக இயற்கையை பார்த்து ரசிக்கிறார். மீண்டும் அவருக்கு கண் போயிடுச்சுன்னா அவருடைய நிலைமையை யோசிச்சு பாருங்க, எவ்வளவு தவிச்சு போயிடுவார் பாருங்க. இந்த உலகத்தை மீண்டும் காணவே முடியாதே என்ற தவிப்பு அவருக்கு ஏற்பட்டுவிடும். இப்போ இதற்கான பொருள் தவிப்பு. ஓமி குத்தி கை சலித்தது போல வருத்தம். தொடர்ச்சியாக ஓமி குத்தி கொண்டே இருந்தால் அவருக்கு கைவலி ஏற்பட்டு ஒரு சலிப்பு ஏற்பட்டு வருத்தம் கொள்வார். இதுதான் அதற்கான பொருள். அனலில் பட்ட மெழுகு போலனா உருகுதல் என்று பொருள். மெழுகு அனலில் பட்டால் என்ன ஆகும்? உருகும். அப்போ இந்த ஓமை தொடரின் பொருள் உருகுதல். வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுவது போல. புண்ணே ஆறலை, ஆனால் அந்த புண்ணில் வேல் பாய்ச்சுன்னா அதிக துன்பம். எப்படி? அதிக துன்பம், அதிக வருத்தம் ஏற்படும். இப்போ அதிக வருத்தத்தை குறிப்பிடக்கூடிய ஓமை தொடர் தான் வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுவது போல என்பது. அடுத்தது பழம் நழுவி பாலில் விழுந்தது போல. பால் குடிப்பதே பார்த்திங்கன்னா ஒரு மகிழ்ச்சி. அந்த பாலில் பழம் அதுவே நழுவி விழுந்தா இரட்டிப்பு மகிழ்ச்சி. இப்போ பழம் நழுவி பாலில் விழுந்தது போல என்ற ஓமை தொடர் விளக்கும் பொருள் இரட்டிப்பு மகிழ்ச்சி அல்லது இன்ப மிகுதி. நீர்மேல் எழுத்து போல நிலை அற்றது. ஒரு நீர் மேலே நீங்கள் எழுதி வச்சிங்கன்னா உடனே அது என்ன ஆகிடும்? கலைஞ்சு போயிடும். அப்போ நீர்மேல் எழுத்து போலனா நிலையற்றது. ஞாயிறு கண்ட தாமரை போல மகிழ்ச்சி. காரணம் என்னன்னா அப்போதுதான் தாமரை மலர் விரிய ஆரம்பிக்கும். அப்போ ஞாயிறு கண்ட தாமரை போல என்றால் மகிழ்ச்சி. நீண்ட நாட்கள் கழித்து ஒரு தலைவியை பார்க்கும் தலைவன் கொள்கின்ற அந்த மகிழ்ச்சி தான் இங்கே நம்ம குறிப்பிடணும். செவிடன் காதில் சங்கு ஊதியது போலனா அவனுக்கு நீங்கள் காதில் எவ்வளோ கற்றுனாலும் கேட்க போகிறதில்ல, நீங்கள் சங்கு ஊதினா மட்டும் கேட்கவா போகுது? அப்போ இது பயனின்மை. குரங்கு கையில் அகப்பட்ட பூமாலை போல நாசம். ஏன்னா அந்த குரங்கு அந்த மாலையை கழுத்துலையும் போட்டுக்காது, மற்றவங்களுக்கும் கொடுக்காது, பிச்சு 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 போட்டுரும். அப்படின்னா குரங்கு கையில் அகப்பட்ட பூமாலை என்ற ஓமை தொடர் விளக்கும் பொருள் நாசம். அடுத்த ஓமை தொடர் பாருங்க. ஆலையில் அகப்பட்ட கரும்பு போல என்றால் துன்பம். 2 ரோலருக்கு நடுவில் கரும்பு மாட்டனா என்ன ஆகும் பாருங்க? நசுங்கி போயிடும். நசுங்கி அதில் இருக்கக்கூடிய சாரே பிழிந்திடும். இப்போ கிட்டத்தட்ட பல்வேறு துறையில் இருக்கக்கூடிய அரசு பணியாளர்கள் இன்றைய நிலைமை எப்படி இருக்குன்னா ஆலையில் அகப்பட்ட கரும்பு போல தான் இருக்கிறாங்க. மிகவும் துன்பப்பட்டு தான் பார்த்திங்கன்னா பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்னென்னா பல்வேறு காலி பணியிடங்கள் இருக்குது, ஆனால் அது பல மாதங்களாக பல ஆண்டுகளாக நிரப்பப்படாமல் இருக்குது. ஒருவர் 2 பணியாளருடைய பணியை செய்ய வேண்டியிருக்கு. இதன் காரணமாக வேலை வலு அதிகமாக இருக்கின்ற காரணத்தால் துன்பப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. சரி, அடுத்த ஓமை தொடர் பாருங்க. குன்றின் மேலிட்ட விளக்கு போல. இதற்கு முன்பே விளக்கம் சொல்லிட்டேன், புகழ் வெளிச்சம். அடுத்தது கனி இருப்ப காய் கவர்ந்தது போல என்றால் தேவையற்ற செயல். உண்பதற்கு கனி இருக்கிறது, அந்த கனியை தவிர்த்துட்டு நம்ம காயை உண்பது எப்படிப்பட்டதுன்னா அறியாமையில் தேவையில்லாத ஒன்றை நாம் செய்வதற்கான ஒரு செயல் தான். இப்போ கனி இருப்ப காய் கவர்ந்தது போல என்ற ஓமை தொடர் உணர்த்தும் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அறியாமை அல்லது தேவையற்ற செயல். அடுத்த ஓமை தொடர் பாருங்க. இலைமறை காய்மறை போல என்பதற்கான பொருள் என்னன்னா வெளிப்பாடு. ஒரு ஆய் வயிற்று பிள்ளைகள் போல என்றால் ஒரே மாதிரி இருப்பார்கள், ஒற்றுமை. கண்ணினை காக்கும் இமை போல என்றால் தூசி விழுவதற்கு முன்பே இமை பாதுகாக்கும். அப்போ இதற்கான பொருள் பாதுகாப்பு. கரைகாணா கப்பல் போல என்றால் தவிப்பு. எந்த பக்கம் போய் சேருவதுனே அந்த கப்பலுக்கு தெரியாது. ஆனால் ஒருவேளை அங்கே கலங்கரை விளக்கம் இருந்தால் அது வழிகாட்டியாக செயல்படும். அதுதான் அடுத்த ஓமை தொடர். கலங்கரை விளக்கம் போல என்றால் வழிகாட்டி. கன்றினை கண்ட பசு போல என்றால் மகிழ்ச்சி, ஆனந்தம். ஏன்னா கன்று பசியில் இருக்கும். அந்த பசியில் இருக்கக்கூடிய கன்று அதனுடைய தாயை பார்த்தால் எவ்வளவு ஆனந்தம் கொள்ளும், எவ்வளவு மகிழ்ச்சி கொள்ளும். அப்போ கன்றினை கண்ட பசு போல என்ற ஓமைக்கான பொருள் மகிழ்ச்சி, ஆனந்தம். தூண்டிலில் மாட்டிய மீன் போல. இதற்கான பொருள் என்னன்னா துடிதுடித்தல் என்று பொருள். அது மட்டும் இல்லாமல் அந்த துடிதுடிப்பு காரணமாக அதீத துன்பம் ஏற்படும், அதிக தவிப்பு பார்த்திங்கன்னா ஏற்படும். உயிர் வாழ்வோமா மாட்டோமா
என்ற ஒரு தவிப்பு ஏற்படும். உயிர் சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த துடிதுடிப்பு அதிக துன்பம் பார்த்திங்கன்னா ஏற்படும். அப்போ தூண்டிலில் மாட்டிய மீன் போல என்ற ஓமை தொடர் உணர்த்தும் பொருள் அதீத துன்பம் மற்றும் துடிதுடித்தல். கொக்கொக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த இடத்து என்ற குறள்ல கொக்கொக்க கூம்பும் பருவத்து என்ற ஓமை தொடர் விளக்கும் பொருள் என்னன்னா, காலம் அறிந்து விரைந்து செயல்படுதல் அல்லது தனக்கான காலம் வரும் வரை காத்திருந்து செயல்படுதல் என்றுதான் பொருள். மீன் தனக்கு அருகில் வரும் வரை கொக்கு காலம் கருதி பொறுமையாக காத்திருக்க வேண்டும். அதுபோல வெற்றி நாம் பெறும் வரை நாம் எந்த விதமான அகம்பாவமும் படாமல் நமக்கான காலம் வரும் வரை நாம் என்ன செய்ய வேண்டும்? காத்திருத்தல் வேண்டும். இப்போ வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு தான் நமக்கான காலம். அந்த காலம் வந்துடுச்சு. விரைந்து செயல்பட்டு நீங்கள் படிச்சிங்கன்னா நிச்சயமாக வெற்றியாளராக நிச்சயமாக நம்ம மாற முடியும். ஸோ இந்த ஓமை தொடர் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, காலம் அறிந்து விரைந்து செயல்பட வேண்டும், நமக்கான காலம் வரும் வரை காத்திருத்தல் வேண்டும் என்பது தான். அடுத்த ஓமை தொடர் பாருங்க. மடை திறந்த வெள்ளம் போல. இதற்கான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா விரைவு. அதே போல் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த 267 ஓமை தொடர்களும் நீங்கள் கிளாஸு கவனிச்சா மட்டும்தான் தெளிவாக புரியும். பிடிஎஃபே நான் உங்களுக்கு கொடுத்தாலும் படிக்கும் பொழுது உங்களுக்கு நிறைய புரியாத மாதிரியே இருக்கும். அதனால் கண்டிப்பாக இந்த 267 ஓமைக்கான பொருளை நிச்சயமாக நீங்கள் கவனித்து தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே இந்த சாப்டர் உங்களுக்கு முழுமையாக முடிவடைஞ்சிடும். ஏன்னா இலக்கியத்தில் இருக்கக்கூடிய ஓமை தொடரையும் நான் உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கிறேன். அதற்கான இலக்கிய தொடரையும் நான் விளக்குவேன். அதனால் நீங்கள் வகுப்பை நீங்கள் முழுவதுமாக கவனிக்கணும். கவனித்தா மட்டும்தான் உங்களுக்கு புரியும் என்பதை சொல்லிக்கிறேன். அடுத்த ஓமை தொடர் பாருங்க. நில்லா உலகம் புள்ளிய நெறித்தே போல் என்ற ஓமை தொடர் விளக்கும் பொருள் என்னன்னா நிலையாமை. இந்த ஓமை தொடர் இந்த வரி எந்த நூலில் இடம்பெற்றிருக்கிறதுனா தொல்காப்பியத்தில் இடம்பெற்றிருக்கிறது. இந்த ஓமை தொடருக்கான பொருள் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நிலையில்லாத இவ்வுலகம் தாழ்ந்த நெறியின் பின்னே செல்கிறது என்று குறிப்பிடுகிறார் தொல்காப்பியர். இப்போ இதில் அவர் என்ன குறிப்பிடுகிறார்னா, இந்த உலகம் நிலையற்றது என்ற ஓமையை குறிப்பிடுகிறார். அப்போ நிலையில்லா உலகம் புள்ளிய நெறித்தே போல் என்ற ஓமை தொடருக்கான பொருள் நிலையாமை. அடுத்தது பிஞ்சிலே பழுத்தது போல என்றால் அறிவு சிறப்பு. சிறிய வயதிலேயே அதிக அறிவு பார்த்திங்கன்னா பெற்றிருப்பார்கள். இதற்கான பொருள் அறிவு சிறப்பு. வேடிக்கை வாளாண்மை போல, இதற்கு முன்பே சொல்லிட்டேன். இதற்கான பொருள் முயற்சி இன்மை. வேளாண்மை இல்லாதான் தாளாண்மை. வேடிக்கை வாளாண்மை போல கெடும் என்ற குறளில் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற ஓமை தொடர் தான் இது. அடுத்தது கிணற்று தவளை போல. கிணற்றில் இருக்கக்கூடிய தவளை வெளிவர முடியாது. அப்போ அந்த தவளை என்ன நினச்சிக்கும்னா, அந்த கிணறு தான் உலகம் என்று நினச்சிக்கும். அப்போ அது என்ன நினைக்கும் அப்படின்னா, வெளி உலகம் ஒன்று இருப்பதே அதற்கு தெரியாது. அதனுடைய உலகம் முழுவதுமே அந்த கிணற்றை பற்றியது மட்டுமாகத்தான் இருக்கும். இப்போ இதற்கான பொருள் என்னன்னா, உலக நிலைகளை அறியாது இருத்தல் என்பது தான் இந்த ஓமை தொடரின் பொருள். அடுத்தது நாலடியாரில் இருந்து எடுக்கப்பட்ட டிஎன்பிஎஸ்சி தேர்வில் கேட்கப்பட்ட ஓமை தொடர். நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கணியராயினும் ஈக்கால் துணையும் உதவாதார் நட்பெண்ணாம் செய்தானும் சென்று குழல் வேண்டும் செய்விளைவிக்கும் வாய்க்கால் அணையார் தொடர்பு என்ற நாலடியார் வரி குறிப்பிடும் பொருள் என்னன்னா, உதவ மாட்டார்கள் என்று பொருள். நாயின் விரல்கள் பக்கத்தில் இருக்கும். அதுபோல நம்முடைய உறவுகளும் சில சொந்தங்களும் நமக்கு அருகிலேயே இருப்பார்கள், நமக்கு உதவ மாட்டார்கள். இப்போ நாய்க்கால் சிறுவிரல் போல் என்று அவர் யாரை குறிப்பிடுகிறார் என்றால் உதவாதவர்களை குறிப்பிடுகிறார். இப்போ சரியான பொருள் என்னன்னா உதவ மாட்டார். கிளியை வளர்த்து பூனையின் கையில் கொடுத்தது போல என்ற ஓமை தொடர் விளக்கும் பொருள் என்னன்னா, பல்வேறு குடும்பங்களில் கிளி போல பார்த்து பெண்களை வளர்க்குறாங்க. ஆனால் தராதரம் கெட்ட தவறான பழக்கம் இருக்கக்கூடிய குடிப்பழக்கம் இருக்கக்கூடிய ஆண் மகன்களுக்கு கட்டி வச்சிடுறாங்க. அப்போ அவர்களுடைய தாய் தந்தையருடைய நிலை எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு பூனை கையில் கிளியை வளர்த்து கொடுத்தது போல தவித்து கொண்டு இருக்கிறார்கள். இப்போ இதற்கான பொருள் என்னன்னா, தவிப்பு துன்பம் என்பது தான். யாருடைய தவிப்புனா, கிளியை போன்ற பெண்களை வளர்த்து பூனையின் கையில் கொடுத்த பெற்றோர்களின் தவிப்பு, பெற்றோர்கள் படும் துன்பம் என்று நாம் கூறலாம். அடுத்தது
கொட்டி அளத்தல், இதற்கான பொருள் மிகுதியாக பேசுதல். இது முன்பே நம்ம பார்த்துருக்கோம். உள்ளங்கை நெல்லிக்கனி போலனா வெளிப்படை தன்மை, மடை திறந்த வெள்ளம் போலனா தடையின்றி மிகுதியாக, தாயை போல பிள்ளை என்றால் ஒற்றுமை அல்லது தொடர்பு, பசுத்தோல் போர்த்திய புலி போல. இந்த ஓமை தொடருக்கான பொருள் என்னன்னா ஏமாற்றுதல் அல்லது நயவஞ்சகமாக செயல்படுதல். பார்ப்பதற்கு பசு போல இருப்பாங்க, ஆனால் மனசுக்குள்ள மற்றவர்களை கொல்லக்கூடிய வஞ்சகத்தோடு செயல்களை செயல்புரிவாங்க. அப்படின்னா பசுத்தோல் போர்த்திய புலி என்ற ஓமை தொடர் விளக்கும் பொருள் ஏமாற்றுதல் அல்லது நயவஞ்சகம். நீருக்குள் பாசி போல என்றால் எப்பொழுதுமே இணைந்தே இருக்கும். அப்போ இதற்கான பொருள் நட்பு. தொட்டனை தூறும் மணர்கேலி மாந்தருக்கு கற்றனைத்து ஊறும் அறிவு என்று வள்ளுவம் குறிப்பிடுகின்ற ஓமை தொடருக்கான பொருள் அறிவு. நூல்கள் படிக்க படிக்க அதிகரித்து கொண்டே இருக்கும். எப்படி என்றால் ஆழம் தோண்ட தோண்ட கேணி எப்படி அதிக நீரை தருகிறதோ அதுபோல். அப்போ இந்த ஓமை தொடர் உணர்த்தும் பொருள் அறிவு பெருக்கம். நான் அருந்த வில் போல பயனற்றது. நான் இருந்தால்தான் அம்பை நாம் என்ன செய்ய முடியும்னா ஏவ முடியும். அந்த நானே அருந்து விட்டால் அந்த வில்லே பயனற்று போகும். நத்தைக்குள் முத்து போல என்றால் பார்ப்பதற்கு அருவருப்பாக இருந்தாலும் அது உயர்வை உடையது, அது மேன்மை உடையது. அப்ப நத்தைக்குள் முத்து போல என்ற ஓமை தொடர் உணர்த்தும் பொருள் உயர்வு மற்றும் மேன்மை. தோன்றி மறையும் வானவில் போல என்றால் சில நேரம் மட்டும்தான் நிலைத்திருக்கும், அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா நிலைத்து இருக்காது, மறைந்துவிடும். அப்ப நிலையற்றதை குறிப்பிடுவது தான் தோன்றி மறையும் வானவில் போல என்ற ஓமை தொடர். சொல்ல முடியாத வேதனை என்ற பொருள் தரக்கூடியது எதுனா திருடனை தேள் கொட்டியது போல. கத்தவும் முடியாது, ஓடவும் முடியாது. கத்தினாலும் பிடிச்சிருவாங்க, ஓடனாலும் பிடிச்சிருவாங்க. அப்போ என்ன செஞ்சாகணும்? வேதனையை சொல்ல முடியாமல் தவிக்கணும். அப்போ சொல்ல முடியாத வேதனை என்ற பொருள் தரக்கூடியது தான் திருடனுக்கு தேள் குட்டியது போல பொத்திக்கிட்டு இருக்கணும்னு ஒரு திரைப்படத்தில் கூட ஒரு பஞ்சு டைலாக் வரும். அதற்கான பொருள் என்னன்னா சொல்ல முடியாத வேதனை. அடுத்தது சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளை போல. இதற்கான பொருள் திரும்ப திரும்ப செய்தல், அறிவின்மை செயல்களை திரும்ப திரும்ப செய்தல் என்பதுதான் இந்த ஓமை தொடருக்கான பொருள். சேற்றில் முளைத்த செந்தாமரை போல. சேற்றில் முளைத்த செந்தாமரை உயர்வை குறிக்கிறது, மேன்மையை குறிக்கிறது. தாமரை என்றாலே உயர்வையும் மேன்மையைத்தான் குறிப்பிடுகிறது. அது சேற்றில் முளைத்தால் இன்னும் அதிக உயர்வையும் அதிக மேன்மையையும் அடைகிறது. அடுத்தது சும்மா கிடந்த சங்கை ஊதி கெடுத்தது போல. ஒரு ஓரத்தில் நாய் படுத்திருக்கும், சும்மா இல்லாமல் போயிட்டு அதனுடைய வாழை பிடிச்சி இழுத்தா அது கடிக்கத்தான் செய்யும். அப்போ வேண்டாத வேலையை குறிப்பிடுவது தான் சும்மா கிடந்த சங்கை ஊதி கெடுத்தது போல என்ற ஓமை தொடர் உணர்த்தும் பொருள். சிவபூஜையில் கரடி போல. இதற்கான பொருள் தேவையற்ற வரவு என்பது இதற்கான பொருள். சித்திர பொதுமை போல. சித்திரம் அளந்து அளந்து வரையப்பட்டிருக்கும், அதுபோல ஒரு பொதுமை இருந்தா எவ்வளவு அழகா இருக்கும் பாருங்க. இப்ப சித்திர பொதுமை போல என்ற ஓமை தொடர் விளக்கும் பொருள் அழகு. சாயம் போன சேலை போல. சேலைக்கு மதிப்பே அதில் இருக்கக்கூடிய வண்ணங்களும் அதில் இருக்கக்கூடிய ஓவியங்களும் தான். ஓவியங்களுக்கு அழகு அந்த ஓவியம் தாங்கி இருக்கக்கூடிய நிறம் தான். அந்த நிறமே சாயம் வெளுத்து போச்சுன்னா அந்த சேலையுடைய மதிப்பு என்ன ஆகிடும்னா குறைஞ்சிடும். அப்போ சாயம் போன சேலை போல என்ற ஓமை தொடர் விளக்கும் பொருள் மதிப்பின்மை. அடுத்தது சர்க்கரை பந்தலில் தேன் மாறி பொழிந்தது போல. ஆல்ரெடியே அது சக்கரை பந்தல், அந்த சக்கரை பந்தல தேன் மழை பொழிந்தா எப்படி இருக்கும் பாருங்க. இன்பத்திலே இன்பம் பார்த்தீங்கன்னா மிகுந்திருக்கும். இந்த ஓமை தொடர் உணர்த்தும் பொருள் அதிக இன்பம். கோலை எடுத்தால் குரங்கு ஆடுவது போல. கோலை எடுத்தா குரங்கு ஏன் ஆடுது? அடிச்சிடுவாங்கன்ற பயம். அப்போ கோலை எடுத்தால் குரங்கு ஆடுவது போல என்ற ஓமை பொருள் உணர்த்தும் பொருள் பயம். நவில்தொறும் நூல் நயம் போல. பயில்தொறும் பண்புடையாளர் தொடர்பு என்று வள்ளுவம் குறிப்பிடுகிறது. அப்போ நவில்தொறும் நூல் நயம் போல என்றால் படிக்க 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 நல்ல நூல்கள் இன்பம் தரக்கூடியது. அதுபோல பழக பழக பண்புடையவர்களின் இன்பம் தரக்கூடியது. அதுதான் குறிப்பிடுகிறார். அப்போ நவில்தொறும் நூல் நயம் போல என்ற ஓமை தொடர் விளக்கும் பொருள் பழக பழக இன்பம் தருதல் என்பது. ஆகாயத்தில் கட்டிய கோட்டை போல என்றால் ஆகாயத்தில் கோட்டை கட்டவே முடியாது. அப்படின்னா இந்த ஓமை தொடர் எதை குறிப்பிடுகிறது என்றால் கற்பனையை குறிப்பிடுகிறது. அண்ணனடை கற்க போய் தன்னடையும் இழந்தார் போல
என்பதற்கான பொருள் இயல்பை இழத்தல். அண்ணனடை அழகா இருக்குன்னு நினச்சிக்கிட்டு அந்த அண்ணனடையை பழக போயிட்டு இவருடைய அழகான நடையையும் இழந்திருப்பாங்க. இப்போ இவருடைய இயல்பான நடையே அழகாக தான் இருந்திருக்கும். ஆனால் மற்றவர்களை பார்த்து அவர்களைப் போலவே மாற வேண்டும் என்று நினைத்து கொண்டு தன்னுடைய இயல்பையை இழப்பவர்களுக்குத்தான் இந்த ஓமை தொடர் பொருத்தமாக அமையும். அப்போ அண்ணனடையை கற்க போய் தன்னடையும் இழத்தார் போல என்ற ஓமை தொடர் விளக்கும் பொருள் இயல்பை இழத்தல். அடுத்தது, விழலுக்கு இறைத்த நீர் போல யாருக்கும் பயன்படாது, அது வீணாகத்தான் போகும். வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றினார் போல. ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தையோ அல்லது ஒரு கடுமையான தீர்ப்பையோ சொல்லும்போது அதை எப்படி சொல்வாங்கன்னா மிக மென்மையாக பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க. அதை எந்த ஓமை தொடரை குறிப்பிட்டு சொல்வாங்கன்னா வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றியதை போல் கூறிவிட்டாய் என்று சொல்லுவாங்க. அப்போ யாருக்கும் வலிக்காம யாருக்கும் தெரியாம மென்மையாக நாம் ஒரு செயலை செய்கிறோம் அல்லவா, அதைத்தான் பார்த்திங்கன்னா வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றினார் போல என்று குறிப்பிடுவோம். அப்போ இந்த ஓமை தொடருக்கான பொருள் என்னன்னா மென்மையாக செய்தல். வளர்த்த கடா மார்பிலே பாய்ந்தார் போல. பல்வேறு முதியோர் இல்லங்கள் இன்று பெருகி கொண்டிருக்கிறது. அந்த முதியோர் இல்லங்களில் இருக்கக்கூடிய தாய் தந்தையர்களுடைய மனதில் இருக்கக்கூடிய ஒரு ஓமை தொடர் எதுனா வளர்த்த கடா மார்பிலே பாய்ந்து விட்டது என்பதுதான். இப்போ அவர்களுடைய மனதில் இருக்கக்கூடிய துன்பத்தை தான் இந்த ஓமை தொடர் குறிப்பிடுகிறது. இப்போ வளர்த்தகடா மார்பிலே பாய்ந்தார் போல என்ற ஓமை தொடர் உணர்த்தும் பொருள் துன்பம். அடுத்து ஓமை தொடர் பாருங்க. முழு பூசணிக்காயை சோற்றில் மறைத்தால் போல. முதல்ல மறைக்க முடியாது. முழு பூசணிக்காயை சோத்துல மறைக்க முடியுமானா மறைக்க முடியாது. அப்படின்னா பெரிய விஷயத்தை மறைக்க பார்க்குறாங்கன்னு அர்த்தம். அதுவும் நடக்காத ஒன்று என்றும் இது பொருள் தரும். அப்போ நடக்காத ஒன்று என்றாலும் சரிதான், பெரிய விஷயத்தை மறைத்தல் என்றாலும் சரிதான். இப்போ இந்த ஓமை தொடர் இரண்டு பொருளை தாங்கி வருகிறது, பெரிய விஷயத்தை மறைத்தல் மற்றும் நடக்காத ஒன்று. அடுத்தது பாருங்க, அடிவயிற்றில் நெருப்பை கட்டினார் போல பயம். யாருமே இல்லாத ஒரு ரோட்டில் இரவு நேரத்தில் ஒரு மணிக்கு கையில் 1,00,000 ரூபாயோட போனால் எவ்வளவு பயம் இருக்குமோ அந்த பயத்தை குறிப்பிடுவது தான் இந்த ஓமை தொடர். அடிவயிற்றில் நெருப்பை கட்டினார் போல. இப்போ இந்த ஓமை தொடருடைய பொருள் பயம். மீகாமன் என்றால் கப்பலை இயக்குபவர் என்று பொருள். இப்போ மீகாமன் இல்லா மரக்கலம் எப்படி இருக்கும்? தவித்து போயிடும். ஏன்னா எந்த பக்கம் திருப்பணும்னு யாருக்கும் தெரியாது, அதை எப்படி இயக்கணும்னு யாருக்கும் தெரியாது. இப்போ அந்த கப்பலே பார்த்திங்கன்னா அந்த கப்பலில் இருக்கக்கூடியவர்களே பார்த்தோன்னா தவிச்சு போயிடுவாங்க. இப்போ மீகாமன் இல்லா மரக்கலம் போல என்பதற்கான பொருள் தவிப்பு. அவசர கோலம் அள்ளித்தெளித்தால் போல. அவசர கோலம் அள்ளித்தெளித்தார் போல இதற்கான பொருள் அழகின்மை. அவசரமாக பார்த்திங்கன்னா கோலத்தை இடுவாங்க. அது பார்ப்பதற்கு கோலமாகவே இருக்காது, ரொம்ப கோரமாக இருக்கும். அப்போ ரொம்ப அழகில்லாமல் அது இருக்கும். இப்போ இந்த ஓமை தொடர் குறிப்பிடுகின்ற பொருள் என்னன்னா அழகின்மை. தூங்குகின்ற புலியை தட்டி எழுப்பினார் போல. இந்த ஓமை தொடர் விளக்கும் பொருள் என்னன்னா விழிப்பு அல்லது புரட்சி அல்லது எழுச்சி. பாரதிதாசன் போன்றவர்கள் எல்லாம் தமிழ் பறையோசையை இசைத்து தமிழ் உணர்வை பார்த்திங்கன்னா எழுப்பியிருப்பாங்க. அந்த நிகழ்வுக்கு உரித்தான ஒரு ஓமை தொடர் தான் இது. தூங்குகின்ற புலியை தட்டி எழுப்பினார் போல என்பது. இப்போ இதற்கான பொருள் புரட்சி, விழிப்பு, எழுச்சி. புலியை கண்ட மான் போல. புலியை மான் கண்டால் என்ன பண்ணும்? மிரளும், பயந்து ஓடும். பூவோடு சேர்ந்த நாரும் மணப்பது போலனா நன்மை அடைதல். காரணம் என்னன்னா நாருக்கு மனம் கிடையாது, ஆனா பூவுக்கு மனம் உண்டு. இருந்தாலும் பூவை மட்டுமா சூடிக்கிறாங்க, பூவோடு சேர்ந்து நாரையும் சூடிக்கிறாங்க. அப்போ பூவோடு சேர்ந்த நார் போல என்பதற்கான பொருள் நன்மை அடைதல். கல்லிலே நார் உரித்தால் போல. நடக்காத ஒன்று. கல்லிலே நார் உரிக்க முடியாது. பாம்புக்கு பால் வார்த்தார் போல. எவ்வளவுதான் நம்ம பாம்புக்கு பால் வார்த்தாலும் அது கொட்டினா பால் வராது, விஷந்தான் வரும். அப்போ அதனுடைய இயல்பு எப்பொழுதுமே மாறாது. அப்போ தீயவர்களுக்கு எவ்வளவு நாம் நல்லது செய்தாலும் அவர்கள் தீமையை செய்வதற்கான வாய்ப்பு தான் அதிகம். இப்போ பாம்புக்கு பால் வார்த்தார் போல என்ற ஓமை தொடர் விளக்கும் பொருள் இயல்பு மாறாது. அடுத்தது பழமரம் நாடிய பறவை போல. பறவை எங்கு அலைந்து திரிந்தாலும் பசி என்று வந்துவிட்டால் பழமரத்தை தேடிதான் வரும். அதுபோல பொருள் இருக்கும் இடத்தைத்தான்
தேடி அனைவரும் வருவார்கள். நம்மிடம் பொருள் இல்லைனா யாரும் நம்மளை என்ன செய்ய மாட்டாங்கன்னா கண்டுக்கவே மாட்டாங்க. இதை தான் வள்ளுவமும் சொல்லுது. பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள் என்று தான் வள்ளுவமும் குறிப்பிடுகிறது. இப்போ பழமரம் நாடிய பறவை போல என்ற ஊமை தொடர் விளக்கும் பொருள் பொருள் இருக்கும் இடத்தை தேடி செல்லுதல் என்பதுதான். பல் பிடுங்கின பாம்பு போல என்றால் செயலற்ற தன்மை. பல்லிருந்தாதான் பாம்புக்கு மதிப்பு, பல்லிருந்தாதான் பாம்பை கண்டு பயப்படுவாங்க, பல்லிருந்தாதான் அதனால் கொத்த முடியும். பல்லு பிடுங்கிட்டா அது செயல்படவே முடியாத தன்மை ஏற்பட்டுவிடும். நுனிப்புல் மேய்ந்தார் போல என்றால் மேலோட்டமாக செய்தல். ஒரு விஷயத்தை முழுவதுமாக கற்றுக்கொள்ளாமல் மேலோட்டமாக பார்த்துவிட்டு அந்த செயலை செய்ய துணிதல் தான் நுனிப்புல் மேய்ந்தார் போல என்ற ஓமை தொடருக்கான சரியான விளக்கமாக அமையும். அப்போ நுனிப்புல் மேய்ந்தார் போல என்ற ஓமை தொடர் விளக்கும் பொருள் மேலோட்டமாக செய்தல். நகமும் சதையும் போலனா நெருக்கம், இணைந்தே இருக்கும். தாயை கண்ட சேயை போல, பசுவை கண்ட கன்றை போல, இவை அனைத்துமே மகிழ்ச்சியை குறிப்பிடும். எரிகிற நெருப்பில் எண்ணெய் வார்த்தது போல என்றால் ஒரு விஷயத்தை பெரிதாக்குதல். ஒரு இடத்துல சண்டை நடந்துக்கிட்டே இருக்கும், அந்த சண்டையை சாந்தப்படுத்தாமல் மேலும் சண்டை மூட்டக்கூடிய அளவுக்கு ஒருத்தர் அங்கே இருப்பார். கண்டிப்பாக அதிகப்படியாக சண்டை மூட்டி ஓரளவுக்கு ஒருவர் பேசுவார். அவரை பார்த்து என்ன சொல்லுவாங்கன்னா, நீ வேற எரிகிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றாதப்பான்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல நம்ம என்ன பொருளில் சொல்கிறோம் அப்படின்னா, விஷயத்தை பெரிதாக்காதே என்ற பொருளை நம்ம சொல்கிறோம். அப்போ எரிகிற நெருப்பில் எண்ணெய் ஊத்தாதே வார்த்தார் போல என்ற ஓமை தொடர் விளக்கும் பொருள் பெரிதாக்குதல். வெறுங்கையில் முழம் போடுவது போல என்றால் பொருள் இல்லாமல் திட்டம் போடுதல். ஒரு செயல் செய்ய வேண்டுமென்றால், ஒரு தொழில் செய்ய வேண்டுமென்றால் நிச்சயமாக பொருள் வேணும். அந்த பொருள் இல்லாமல் செயலை தொடங்கவே முடியாது. இப்போ பொருளே இல்லாமல் ஒருவர் திட்டம் போடுகிறார் என்றால் அதற்கான பொருத்தமான ஓமை தொடர் என்ன சொல்லுவாங்கன்னா, வெறுங்கையில் முழம் போடாதப்பான்னு நம்ம சொல்லுவோம். அப்போ வெறுங்கையில் முழம் போடுவது போல என்ற ஓமை தொடரின் பொருள் பொருள் இல்லாமல் திட்டம் போடுதல். நீரு பூத்த நெருப்பு போல, இதற்கான பொருள் திடீரென்று வெடித்தல். இப்போ நல்லா இதை புரிச்சுங்க. நீரு பூத்த நெருப்பு, எல்லாருமே பல புத்தகத்தில் நீர் அப்படின்னு போட்டிருப்பாங்க, இது தப்பு. இப்போ நீரு பூத்த நெருப்பு என்றால் சாம்பலில் ஒளிந்திருக்கின்ற நெருப்பு என்று பொருள். இப்போ சாம்பலில் ஒளிந்திருக்கக்கூடிய நெருப்பு எப்பொழுது வேண்டுமானாலும் வெடிக்கும். அப்போ நீரு பூத்த நெருப்பு போல என்ற ஓமை தொடருக்கான சரியான பொருள் என்னன்னா, திடீரென்று வெடித்தல் என்பதுதான். தவளை தன்வாயால் கெட்டது போல என்றால் ஆபத்தில் தேவையில்லாமல் மாட்டிக்கொள்ளுதல் என்பதுதான். அடுத்தது மழை பெய்து ஓய்ந்தது போல, கடலலை ஓய்ந்தது போல, இவை அனைத்துமே என்ன பொருளை தரும் அப்படின்னா, அமைதி என்ற பொருளை தரும். பார்க்காததை பார்த்தது போல என்றால் மலைப்பு. இதுவரைக்கும் பார்க்காத ஒரு அதிசயத்தை நம்ம பார்த்தா கண்டிப்பாக நமக்கு என்ன ஏற்படும்? மலைப்பு ஏற்படும். அதுதான் இதற்கான பொருள். பசுமரத்தாணி போல என்ற ஓமை தொடரின் பொருள் ஆழமாக பதிதல். நீர்மேல் எழுத்து போல என்றால் நிரந்தரமற்றது. சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளை போல என்றால் செய்ததையே திரும்ப திரும்ப செய்தல், சொல்வதையே திரும்ப திரும்ப சொல்லுதல் என்ற பொருள். சுடச் சுடரும் பொன் போல என்றால் பொன்னை எந்த அளவிற்கு, தங்கத்தை எந்த அளவிற்கு நாம் சுடுகிறோமோ அந்த அளவிற்கு அது இளகி நல்ல ஆபரணமாக மாறும். அதுபோல நம்ம எவ்வளவு அனுபவம் பெறுகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் மேன்மை அடையலாம். இப்போ அதை குறிப்பிடுவது தான் இந்த ஓமை தொடர். சுடச் சுடரும் பொன் போல என்ற ஓமை தொடரின் பொருள் அனுபவத்தால் தேர்ந்தவர் ஆதல் என்பதுதான். குன்றின் மேலிட்டு விளக்கு போல என்றால் புகழ்ச்சி மற்றும் அனைவரும் அறிதல். கீரியும் பாம்பும் போல என்றால் பகை மற்றும் சண்டை. கப்பல் கவிழ்ந்தார் போல என்றால் டைட்டானிக் கப்பல் கவிழ்ந்துருச்சு. அந்த ஜோடி இறந்த உடனேயே நமக்கு என்ன தோணுது? சோகமாக தானே தோணுது. அதையே அப்படியே ஞாபகம் வச்சுங்க. கப்பல் கவிழ்ந்தார் போல என்பதற்கான பொருள் சோகம். ஆனை வாயில் அகப்பட்ட கரும்பு போல என்றாலும் ஆலையில் அகப்பட்ட கரும்பு போல என்றாலும் துன்பம்தான், நசுங்கி போதல் தான் அந்த தொடருக்கான பொருள். சிறகு ஒடிந்த பறவை போல என்றாலும் பல்லெடுத்த பாம்பு போல என்றாலும் செயலற்று போகுதல் தான் இந்த இரண்டுக்குமே பொருள். ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா பல் இல்லைன்னா பாம்பால் கடிக்க முடியாது, சிறகு இல்லைன்னா பறவையால் பறக்க முடியாது. அடுத்தது பாருங்க, குடத்தில் இட்ட விளக்கு போல, வெளிக்காட்டா தன்மை அல்லது இகழ்ச்சி என்பது இந்த ஓமை தொடருக்கான பொருள். அடுத்தது பாருங்க, திருக்குறளில் இருந்து எடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு ஓமை தொடர். ஊக்கமுடையான் ஒடுக்கம் பொருதகர் தாக்கற்கு பேரும் தகைத்து
என்று ஒரு குறள் வருகிறது. அதில் அவர் என்ன குறிப்பிடுகிறார் என்ன, ஒரு ஆட்டுக்கடா பின்வாங்குகிறது என்றால் அது முட்டி மோதுவதற்கு தானே தவிர பதுங்குவதற்கு அல்ல. அதுபோல ஊக்கமுடையவர்கள் பின்வாங்குவது எதற்கு ஒப்பானதுன்னா ஆட்டுக்கடா பின்வாங்குவதை போன்றது என்று குறிப்பிட்டிருப்பார். அப்போ பொருதகர் என்றால் இங்கு ஆட்டுக்கடாவை குறிப்பிடுகிறது. இப்போ ஆட்டுக்கடா பின்வாங்குவதைப் போல என்ற ஓமை தொடர் விளக்கும் பொருள் என்னன்னா, ஊக்கமுடையவர்களின் ஒடுக்கத்தை தான் அது விளக்குகிறது என்று ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்த குறள் பாருங்க, குன்றேறி யானை போர் காணுதல் போல என்ற ஓமை தொடர் விளக்கும் பொருள் என்னன்னா, பாதுகாப்பானது என்று பொருள். ஏன்னா குறள் என்ன சொல்லுகிறதுனா, இந்த குறள் முழுமையாக பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். குன்றேறி யானை போர் கண்டற்றால் தன் கைத்தொன்று உண்டாகச் செய்வான் வினை என்று குறிப்பிடுகிறது. ஒருவன் தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய பொருளை வைத்து செய்கின்ற தொழில் எவ்வளவு பாதுகாப்பானதோ, கடனை வாங்காம தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய பொருளை வைத்து ஒருவன் தொழில் செய்கிறான் என்றால் அவன் மிகவும் பாதுகாப்பாக தொழில் செய்கிறான் என்று பொருள். அது எதனை போன்றது அப்படின்னு சொல்றாருன்னா, பல யானைகள் சண்டையிட்டு கொண்டிருக்கின்ற போரை உயர்ந்த ஒரு குன்றின் மேல் ஏறி பார்ப்பதற்கு ஒப்பானது. ஏன்னா குன்றின் மேல் மலையின் மேல் யானை ஏறி வருவது என்பது கடினமான செயல். அப்போ மிகவும் பாதுகாப்பாக நம்ம என்ன செய்யலாம், அந்த போரை பார்க்கலாம். அதை தான் இங்கே குறிப்பிடுகிறார். இப்போ குன்றேறி யானை போர் காணுதல் போல என்ற ஓமை தொடர் விளக்கும் பொருள் என்னன்னா, பாதுகாப்பு உடையது மற்றும் தன் கைப்பொருளை கொண்டு வேலை செய்வதற்கு ஒப்பானது என்று பொருள். அடுத்தது பாருங்க, கம்ப ராமாயணத்தில் இருந்து எடுக்கப்பட்டது. மட அன்ன கரியது போல என்ற ஓமை தொடர் விளக்கும் பொருள் என்னன்னா, குகன் ராமலட்சுமணன் அவர்களை தன்னுடைய படகில் அழைத்து செல்லும் போது அந்த படகு செல்லும் காட்சி எப்படி இருக்கு அப்படின்னா, அன்னப்பறவை செல்வது போல இருந்ததாம். அப்ப மட அன்ன கதியது போல என்ற ஓமை தொடர் விளக்கும் பொருள் என்னன்னா, படகு செல்வது என்று பொருள். தேய்வரை போன்றது எது, முட்டாள்களின் நட்பு தேய்வரை போன்றது, நாளாக நாளாக அழிந்து கொண்டே போகும். வளர்வரை போன்றது எது, அறிவுடையவர்களின் நட்பு நாளாக நாளாக வளர்ந்து கொண்டே போகும். பழக பழக இன்பம் தருவது எது, நவில்தோறும் நூல் நயம் போன்றது எது, பண்புடையாளர்களின் நட்பு. நவில்தோறும் நூல் நயம் போலும் பயில்தோறும் பண்புடையாளர் தொடர்பு என்று வள்ளுவம் குறிப்பிடுகிறது. காதில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றியது போல என்ற ஓமை தொடர் விளக்கும் பொருள் என்னன்னா, துன்பம். காதல ஈயத்தை காய்ச்சி ஊத்தினா எவ்வளவு வலிக்கும் பாருங்க, அந்த வலியைத்தான் இந்த ஓமை தொடர் குறிப்பிடுகிறது. இப்ப இதற்கான பொருள் துன்பம். மடை திறந்த வெள்ளம் போல என்பதற்கான பொருள் பெருக்கம் மற்றும் வேகம். கல்மேல் எழுத்து போல, நீர்மேல் எழுத்து என்றால் நிலையற்றது, கல்மேல் எழுத்து என்றால் நிலைத்து நிற்பது. இன்று பல்வேறு கல்வெட்டுகள் இருப்பதால் தான் நம்ம வரலாறையே பார்த்தீங்கன்னா படித்து கொண்டிருக்கிறோம். அப்போ அவர்கள் கல்லில் எழுத்தை பொறித்த காரணத்தினால்தான், அது நிலைத்து நின்ற காரணத்தினால்தான் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகும் பல நூற்றாண்டுகளுக்கு பிறகும் நாம் வரலாற்றை கற்க முடிகிறது. அப்போ கல்மேல் எழுத்து போல என்ற ஓமை தொடர் உணர்த்தும் பொருள் நிலைத்து நிற்றல். நிலவும் வானும் போல என்றால் சேர்ந்திருத்தல், அதை பிரிக்கவே முடியாது. நிலவையும் வானத்தையும் பிரிக்கவே முடியாது. ஏட்டுச் சுரக்காய் கரிக்கு உதவாது என்பதன் பொருள் பட்டறிவில்லாத படிப்பு அறிவு என்பது உலக வாழ்க்கைக்கு உதவாது என்பதுதான். அடுத்தது முதலை கண்ணீர் என்றால் பொய்யழுகை, அவசர குழுக்கை என்றால் எண்ணாமல் செய்பவர், ஆகாய தாமரை என்றால் இல்லாத ஒன்று, கம்பி நீட்டல் என்றால் சொல்லாமல் செல்லல், தாளம் போடுதல் என்றால் ஒருவர் சொல்வதை அப்படியே ஏற்றுக்கொண்டு அவருக்கு ஒத்து ஊதுவது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது ஜெயின் சப்படிக்கிறது, ஜால்ரா அடிக்கிறது நம்ம சொல்லுவோம். அதை தான் தாளம் போடுதல் என்று நாம் குறிப்பிடுகிறோம். காணல் நீர் என்றால் இருப்பது போலது ஆனால் இல்லாதது, பஞ்சாய் பறத்தல் என்றால் அலைந்து திரிதல், குட்டிச்சுவர் என்றால் பயனற்றது, கொட்டி இழத்தல் என்றால் மிகுதியாக பேசுதல், வாழையடி வாழையாக என்றால் பரம்பரையாக இருத்தல், கொடிகட்டி பறத்தல் என்றால் தனி புகழோடு விளங்குதல் என்று பொருள். TNPSC கொஸ்டின் ஞாபகம் வச்சுங்க. சீட்டு கிழிச்சிட்டாங்க நம்ம பல இடத்துல கேள்விப்பட்டிருப்போம். அதற்கான பொருள் என்னன்னா, வேலை ஒருவருக்கு போயிட்டா, வேலையை விட்டு ஒருவரை தூக்கிட்டாங்கன்னா அவனுடைய சீட்டை கிழிச்சிட்டாங்கன்னு நம்ம சொல்லுவோம். அப்போ சீட்டு கிழிந்து விட்டது என்ற ஓமை தொடருக்கான பொருள் வேலை சென்று விட்டது, வேலை போய்விட்டது என்று பொருள். கயிறு திரித்தல் என்றால் பொய் கூறுதல் என்று பொருள். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல என்றால் பொறுமை அல்லது இகழ்வாரை பொறுத்தல் என்று பொருள். நண்பால் கலந்தியமையால் தெரிந்தற்று
என்ற ஓமை தொடர் விளக்கும் பொருள் பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வத்தையும் தவறான இடத்தில் சேருதலை பற்றியும் குறிப்பிடுகிறது. மரம் போல்வர் என்று வள்ளுவம் ஓமை தொடரால் யாரை குறிப்பிடுகிறது என்றால் மக்கட்பண்பு இல்லாதவர்களை குறிப்பிடுகிறது. அறம் போல்வர் தூய்மையராயினும் மரம் போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர் என்று வள்ளுவம் குறிப்பிடுகிறது. அடுத்தது பாருங்க, பாரதியார் விநாயகர் நான்மணிமாலையில எழுதியிருக்கக்கூடிய வரி. அவர் என்ன குறிப்பிடுகிறார்னா, நீர்வழிப்படுவோம் புனை போல நீரில் செல்கின்ற தெப்பம் போன்றது என்று எதை குறிப்பிடுகிறார்னா, ஒருவருடைய உயிர் போகின்ற வழியை அவர் குறிப்பிடுகிறார். எப்படி நீர் செல்லுகின்ற வழிக்கு ஏற்ப தெப்பம் செல்லுமோ அதே போல ஒவ்வொருவர்களின் உயிரும் அவரவர் செய்த ஊழ்வினைக்கு ஏற்ப செல்லும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். இப்போ இந்த வரியை படிச்சு பாருங்க, எளிமையாக புரியும். நீர் வழிப்படுவோம் புனை போல, புனை என்றால் தெப்பம், முறை வழிப்படுவோம் உயிர், முறை என்றால் அவர் செய்த ஊழ் என்று பொருள். இப்போ இதை இப்போது இங்கே படித்து பார்த்தீங்கன்னா மிக எளிமையாக புரியும். அடுத்தது பாருங்க, மக்களுள் பதடி போல, மக்களுள் பதடி என்று வள்ளுவம் யாரை குறிப்பிடுகிறதுனா அதற்கு குறள் நீங்க முழுமையாக தெரிஞ்சுக்கணும். பயனில் சொல் பாராட்டுவானை மகன் எனல் மக்கட்பதடி எனல் என்று குறிப்பிடுகிறார். பயனில்லாத சொல்லை பேசுபவனை மக்கள் என கூறுதல் கூடாது, அவர்களை மக்களுள் பதடி என கூறுதல் வேண்டும் என்று வள்ளுவம் குறிப்பிடுகிறது. அப்ப மக்களுள் பதடி என்ற ஓமை தொடர் விளக்கும் பொருள் என்னன்னா, பயனிலா சொல் பேசுபவன் தான் மக்களுள் பதடி. அடுத்தது பாருங்க, நுணலும் தன்வாயால் கெடும் என்றால் தனக்குத்தானே துன்பம் தேடுதல் என்று பொருள். ஒருமையுள் ஐந்தடுக்கல் ஆற்றேன் எழுமையும் ஏமாப்பு உடைத்து என்று வள்ளுவம் குறிப்பிடுகிறது. ஒரு பிறவியில ஆமை போல் நாம் அடக்கமாக இருந்தால் அது 7 பிறப்பிலும் நமக்கு நல்லதை செய்யும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அப்ப அந்த குறளின் மூலமாக உணர்த்தப்படும் பொருள் என்னன்னா, அந்த ஓமை தொடரின் மூலமாக உணர்த்தப்படும் பொருள் என்னன்னா அடக்கம் என்பதுதான். அடுத்தது பாருங்க, யானையா தற்று என்ற ஓமை தொடர் விளக்கும் பொருள் என்னன்னா, இதுவும் குறள்ல இருக்கு, பழமொழி நானூறுலையும் இருக்கு. என்ன சொல்றாருன்னா, வினையால் வினையாக்கி கோடல் நனைகவுள் யானையாய் தற்று என்று குறிப்பிடுகிறார். ஒரு வினையை செய்யும் பொழுதே, ஒரு செயலை செய்யும் பொழுதே அதனோடு தொடர்புடைய வேறொரு செயலையும் நம்ம செய்து முடிக்கணும். இது எதனை போன்றது என்றால், ஒரு யானையை வைத்துதான் இன்னொரு யானையை நாம் அடக்க முடியும், அதனை போன்றது என்று குறிப்பிடுகிறார். இப்ப இந்த ஓமை தொடர் உணர்த்தும் பொருள் என்னன்னா, ஒரு செயலின் மூலம் மற்றொன்றை முடித்தல் என்பதுதான். அடுத்து பாருங்க, நாய் பெற்ற தெங்கம் பழம் என்ற ஓமை தொடர் உணர்த்தும் பொருள், கஞ்சனிடம் உள்ள பணம் யாருக்கும் உதவாது, தனக்கும் அவன் செலவு செஞ்சுக்க மாட்டான், மற்றவங்களுக்கும் கொடுத்து உதவ மாட்டான் என்பதுதான் பொருள். அடுத்து பாருங்க, குறளில் இருந்து எடுக்கப்பட்டிருக்கின்ற ஓமை தொடர் ரொம்ப முக்கியமான ஓமை தொடர், டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட ஓமை தொடர். இணர் ஊழ்த்தும் நாரா மலர் என்ற ஓமை தொடர் எதனை குறிப்பிடுகிறதுனா, அதற்கு நீங்க முழு குறளையுமே நீங்க தெரிஞ்சுக்கணும். என்ன சொல்றாருன்னா வள்ளுவர், இணர் ஊழ்த்தும் நாரா மலர் அணையர் கற்றது உணர விரித்து உரையாதார் என்று குறிப்பிடுகிறார். ஒரு பூங்குத்து இருக்கு, அந்த பூங்குத்தில் இருக்கக்கூடிய எல்லா மலர்களுமே மனம் வீசுது, ஒரு மலர் மட்டும் மனம் வீசாம இருக்கு. அதை தான் என்னன்னு குறிப்பிடுகிறார்னா இணர் ஊழ்த்தும் நாரா மலர் என்று குறிப்பிடுகிறார். அதற்கு ஒப்பாக அவர் யாரை சொல்றார்னா, பல விஷயங்களை கற்றும் அதை மற்றவங்களுக்கு எடுத்து கூறாம இருக்கிறார் பார்த்தீங்களா, அவர் தான் இணர் ஊழ்த்தும் நாரா மலர் என்று குறிப்பிடுகிறார். இப்போ இணர் ஊழ்த்தும் நாரா மலர் என்ற ஓமை தொடர் விளக்கும் பொருள் என்னன்னா, கற்றும் எடுத்து கூற தெரியாதவர் என்பது சரியான பொருள். அடுத்து பாருங்க, பாம்பின் கால் பாம்பறியும், கற்றவரைகளை பற்றி கற்றவரே அறிவர் என்றும் சொல்லலாம், திருடனை பற்றி திருடனே அறிவான் என்றும் நாம் குறிப்பிடலாம். அடுத்தது பாருங்க, அதே குறளில் இருந்து எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஓமை தொடர், நிலத்து அறைந்தான் கைப்பிழையாதற்று என்ற ஓமை தொடர் விளக்கும் பொருள் என்னன்னா, அதற்கு நம்ம என்ன செய்யணும், முழு குறளையும் தெரிஞ்சுக்கணும். குறள் என்ன சொல்லுதுன்னா, சினத்தை பொருள் என்று கொண்டவன் கேடு, நிலத்து அறைந்தான் கைப்பிழையாதற்று என்று குறிப்பிடுகிறார். கோபத்தை தன்னுடைய பெருமை என்று கொண்டவனுடைய கேடு எப்படிப்பட்டதுன்னா, நம்முடைய கை இருக்குது இல்லையா, நம்முடைய கையை எடுத்து நிலம் இருக்கு இல்லையா, இந்த நிலத்தின் மீது கோபம் கொண்டு நம்ம ஓங்கி அடிச்சா என்ன ஆகும்,
கண்டிப்பாக கை எலும்பு உடஞ்சிடும். அதுபோல நிச்சயமாக அவனுக்கு கேடு வந்தே தீரும் என்று குறிப்பிடுகிறார். நிலத்து அறைந்தான் கைப்படையாதற்று, நிலத்தை அறைந்தவன் கை எப்படி தப்பிக்காதோ அதுபோல சினத்தை பொருளென்று கொண்டவனுக்கு கேடு நிச்சயம் வரும், அவன் தப்பிக்க முடியாது என்று கூறுகிறார். அப்ப நிலத்து அறைந்தான் கைப்படையாதற்று என்ற உவமைத்தொடர் விளக்கும் பொருள் சினம் கொண்டவனின் கேடு என்று குறிப்பிடலாம். ஆட்டுக்கடா பின்வாங்குதல் போல இந்த உவமைத்தொடர் உணர்த்தும் பொருள் ஊக்கமுடையான் ஒடுக்கம். அதை தான் வள்ளுவம் என்ன சொல்லுகிறது? ஊக்கமுடையான் ஒடுக்கம் பொருதகர் தாக்கற்கு பேரும் தகைத்து என்று குறிப்பிடுகிறது. அடுத்தது புலியும் மானும் போல என்றால் பகை, வளர்விலை போல என்றால் வளர்தல், கீரியும் பாம்பும் போல என்றால் பகை, நகமும் சதையும் போல என்றால் நட்பை கூறலாம் அல்லது நெருக்கத்தை கூறலாம், ஆமை போல என்றால் அடக்கம், உடுக்கை இடந்தவன் கை போல ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு என்று வள்ளுவம் குறிப்பிடுகிறது. எப்படி நம்முடைய உடலை மறைத்து கொண்டிருக்கக்கூடிய துணி சிறிது அகன்றால் நம்மை அறியாமல் நம்முடைய கை அதை சரி செய்கிறதோ அதுபோல சிறந்த நட்பு எப்படி இருக்குன்னா நமக்கு துன்பம் வரும்போது நமக்கு உதவ வேண்டும் என்று கூறியிருப்பார். இப்போ உடுக்கை இழந்தவன் கை போல என்ற உவமைத்தொடர் விளக்கும் பொருள் நட்பு. சூரியனை கண்ட பனி என்ற உவமைத்தொடர் விளக்கும் பொருள் விலகுதல். இளவுகாத்த கிளி போல என்ற உவமைத்தொடர் விளக்கும் பொருள் ஏமாற்றம். அச்சில் வார்த்தார் போல என்ற உவமைத்தொடர் விளக்கும் பொருள் உடன்பிறப்பு அல்லது இரண்டும் ஒரே மாதிரி என்று பொருள். அடுத்து பாருங்க, குறளில் இருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. ஊருணி நீர் நிறைந்தற்று, நீர் நிறைந்த ஊருணியைப் போல என்ற உவமை தொடரால் வள்ளுவம் யாரை குறிப்பிடுகிறார் என்றால் நல்ல குணமுடையவன் செல்வத்தை குறிப்பிடுகிறார். இதற்கான குறள் என்னன்னா, ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரடிவாளன் திரு என்று குறிப்பிடுகிறார். பண்புள்ளவன் பெற்ற பெருஞ்செல்வம் எப்படிப்பட்டது என்றால் ஊரார் நீருண்ணும் குளம் நீரால் நிறைந்தது போல என்று குறிப்பிடுகிறார். அப்போ ஊருணி நீர் நிறைந்தற்று என்ற உவமைத்தொடர் விளக்கும் பொருள் நல்ல குணமுடையவனின் செல்வத்தை விளக்குகிறது. கண்ணிரண்டு என்பார் கற்றோர், முகத்திரண்டு பொன்னுடையோர் கல்லாதோர் என்று வள்ளுவம் குறிப்பிடுகிறது. அப்ப கற்றவர்களுக்குத்தான் கண்ணிற்கு பொருள் கண், மற்றபடி கல்லாதவர்களுக்கு இந்த கண்ணுக்கு பொருள் புண் என்று குறிப்பிடுகிறார் வள்ளுவர். அப்ப முகத்திரண்டு புண்ணுடையவர் என்ற உவமைத்தொடர் யாரை குறிப்பிடுகிறதுனா கல்லாதவர்களை குறிப்பிடுகிறது என்று ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்த கேள்வி பாருங்க, பகலில் கூகையை காக்கை வெல்லுதல். இந்த உவமைத்தொடருக்கான பொருள் காலமறிதல். பகல் வெல்லும் கூகையை காக்கை, இகல் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது என்று வள்ளுவம் குறிப்பிடுகிறது. இரவு நேரத்துல காக்கைய கூகை வென்றிடும், ஆனா பகல் நேரத்துல காக்கை கூகையை வென்றுவிடும். அதுபோல வேந்தர்கள் தனக்கான காலம் வரும்போது பகைவர்களை அழித்து ஒழிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருப்பார். பகலில் கூகையை காக்கை வெல்லும் என்ற உவமைத்தொடர் குறிப்பிடும் பொருள் காலமறிதல். நீரில் முதலை வெல்லுதல் என்ற உவமைத்தொடர் குறிப்பிடும் பொருள் இடமறிதல். அடுத்த மிக முக்கிய குறள் மூலம் கேட்கப்பட்டிருக்கின்ற உவமைத்தொடரை பாருங்க. உருவு கண்டு எல்லாமை வேண்டும், உருள் பெருந்தேருக்கு அச்சாணி அன்னார் உடைத்து. அச்சாணி சிறியதாக இருக்கும், ஆனால் மிக உறுதியானதாக இருக்கும். அந்த உறுதியின் காரணமாகத்தான் உருண்டு செல்கின்ற தேரு மிக அழகாக மிக உறுதியாக செல்கிறது. அப்போ நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா உருவு கண்டு எள்ளக்கூடாது, அதனுடைய உறுதியை காண வேண்டும் என்று குறிப்பிட்டிருப்பார். இப்போ உருள் பெருந்தேருக்கு அச்சாணி போல் என்ற ஓமை தொடர் உணர்த்தும் பொருள் உறுதி உடையவர் என்பதுதான். அடுத்தது பாருங்க, கழுவாத காலை பள்ளியுள் வைத்தல் போல என்ற ஓமை தொடர் உணர்த்தும் பொருள் சான்றோர் குழுவில் பேதையர் சேருதல் என்று பொருள். சான்றோர் குழுவில் பேதையர் சேருதல் என்று பொருள். அடுத்தது பாருங்க, அவளை நினைத்து உரலை இடித்தல். எண்ணமும் செயலும் பொருந்தாமை என்பது இதற்கான பொருள். அடுத்தது சூடு கண்ட பூனை போல பாதிக்கப்படுதல். தவறு செஞ்சிருக்கு, அதனால சூடு விழுந்திருக்கு. அப்போ சூடு கண்ட பூனை போல என்ற ஓமை தொடரின் பொருள் பாதிக்கப்படுதல். மூக்கு அறுபடல் என்ற ஓமை தொடரின் பொருள் அவமானப்படுத்துதல்
என்று பொருள். தேவாங்கு போல, என்னடா இவன் பார்க்கறதுக்கு தேவாங்க மாதிரி இருக்கான்னு நம்ம நிறைய இடத்துல சொல்லி பார்த்துருப்போம். நிறைய பேரை சொல்லுவாங்க. அதற்கான பொருள் என்னன்னா, யாராவது ஒருத்தர் ரொம்ப மெலிந்து காணப்பட்டு முகம் மட்டும் பெருசா இருந்ததுன்னா அவங்கள பார்த்து தேவாங்குன்னு சொல்லுவாங்க. இப்ப இதற்கான பொருள், இந்த ஊமை தொடருக்கான பொருள் என்னன்னா, மெலிந்த உடல். கொம்பை விட்டு வாளை பிடித்தல். இந்த ஊமை தொடருக்கான பொருள் என்னன்னா, வாய்ப்பை நழுவ விடல். இதை நீங்க பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டுல பார்த்துருப்பீங்க. தூரத்து பச்சை, இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு நம்ம படிச்சிருப்போம். இப்போ இந்த கரையில் இருக்கிறவங்களுக்கு அந்த கரையில் இருப்பதன் மேல் ஆசை வரும், அக்கறையில் இருக்கிறவனுக்கு இக்கரையில் இருப்பதன் மேல ஆசை வரும். இப்போ இதற்கான பொருள் என்னன்னா, தொலைவில் உள்ளதை விரும்புதல் என்று பொருள். இப்போ தூரத்து பச்சை என்ற ஓமை தொடரின் பொருள் தொலைவில் உள்ளதை விரும்புதல். புற்றீசல் போல என்ற ஓமை தொடரின் பொருள் பெருக்கம். நல்ல மாட்டிற்கு ஒரு சூடு என்ற ஓமை தொடரின் பொருள் அனுபவத்தால் திருந்துதல் என்பது. கிள்ளுக்கீரை போல என்றால் எளிதாக எண்ணுதல். ஒருவரை ரொம்ப கீழ்மட்டமாக ஒருவரை என்றாங்க அப்படின்னா, கிள்ளுக்கிற மாதிரி ஒன்று கிள்ளி போட்டுருவேன்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அவர் வலிமையில குறைந்தவராக கூட இருக்கலாம். அப்ப கிள்ளுக்கீரை போல என்ற ஓமை தொடரின் பொருள் என்னன்னா, எளிதாக எண்ணுதல். அடியாத மாடு படியாது என்ற ஓமை தொடரின் பொருள் அச்சத்தோடு பணிதல் என்று பொருள். அணை கடந்த வெள்ளம் போல என்ற ஓமை தொடரின் பொருள் கை மீறிய நிகழ்வு என்பது. அடிவயிற்றிலே இடி விழுந்தார் போல என்ற ஓமை தொடரின் பொருள் எதிர்பாராத துன்பம். ஒருவர் வீட்டில் 6-7 பேர் இருக்கிறாங்க. அந்த வீட்டில் ஒருவர் தான் வேலைக்கு போகிறார். அந்த வேலையின் காரணமாகத்தான் அவங்க வீட்டில் 2 வேளை உணவே உண்றாங்கன்னா, அவருக்கே வேலை போயிடுச்சுன்னா அந்த நிலைமையை எப்படி சொல்லுவாங்கன்னா, அடி வயிற்றில் கை வச்சுட்டான்னு சொல்லுவாங்க. அதுதான் அடி வயிற்றிலே இடி விழுந்தார் போல என்றால் எதிர்பாராத துன்பம் என்று பொருள். அட்டாலும் பால் சுவையில் குன்றாது. பாலை எவ்வளவு காய்ச்சினாலும் அதனுடைய பண்பு மாறாமத்தான் இருக்கும் என்று பொருள். அலை ஓய்ந்த பின் தலைமுழுகல் நடக்குமா? நடக்கவே நடக்காது. அலை உயர எழுந்து வந்தாதான் நம்ம என்ன செய்யவே முடியும்? நம்முடைய தலையை முழுகவே முடியும். இப்போ அலை ஓய்ந்த பின் தலைமுழுகல் என்பது நடவாத செயல். யானை பசிக்கு சோளப்பொரி போதுமா? யானை பசிக்கு கரும்பு தோட்டம் தான் தேவை, சோளப்பொரி எப்படி போதும்? இப்போ யானை பசிக்கு சோளப்பொரி என்பது போதாமை என்று பொருள். ஆற்றிலே ஒரு கால், சேற்றிலே ஒரு கால். இதற்கான பொருள் ஒரு நிலையில் நில்லாமை என்று பொருள். குரூப் 2க்கு படிக்கிறேன்னு சொல்லுவான், அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சிக்கு படிக்கிறேன்னு சொல்லுவான். குரூப் 4க்கு படிக்கிறேன்னு சொல்லுவான், அடுத்த நாளே நான் எஸ்ஐக்கு படிக்கிறேன்னு சொல்லுவான். இப்படி இருந்தா 2 தேர்வையுமே என்ன செய்ய முடியாதுன்னா கிளியர் பண்ணவே முடியாது. ஏதாவது ஒன்றை மிக தெளிவாக நம்ம முடிவு செய்யணும். முடிவு செஞ்சுட்டு அதை எப்படி கிளியர் செய்வது என்ற வழிகளை கற்றுக்கிட்டு, அந்த தேர்வை எப்படி நம்மளால் மிக எளிமையாக கிளியர் செய்ய முடியும் என்ற வழிகளை கற்றுட்டு, அந்த வழியில் நம்ம நடந்தால் மிக சீக்கிரமாக மிக விரைவாக நாம் வெற்றி பெற முடியும். இப்படி ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வைக்கக்கூடாது. இப்போ இதற்கான பொருள் என்னன்னா, ஒரு நிலையில் நில்லாமை. அடுத்தது உதட்டில் வெள்ளம். இதற்கான பொருள் இனிக்க பேசுதல். உயரப் பறந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாகாது. இதற்கான பொருள் தகுதிக்கேற்ப முயலுதல் வேண்டும் என்பதுதான் பொருள். கூத்தாடும் அவைக்களம் களைதல். இது குறளில் இருந்து எடுக்கப்பட்ட ஓமை தொடர். கூத்தாட்டவை குழைத்தற்றே பெருஞ்செல்வம் போக்கும் அது விழிந்தற்று என்று குறிப்பிடுகிறார். கூத்து ஆடும்போது மக்கள் கூட்டம் அந்த இடத்த சேரும். கூத்து முடிஞ்சிடுச்சுன்னா எல்லாரும் போயிடுவாங்க. அதுபோலதான் செல்வமும் என்று குறிப்பிட்டிருப்பார். இப்போ இந்த ஓமை தொடர் விளக்கும் பொருள் என்னன்னா, செல்வம் என்பது நிலையாமை தன்மை உடையது. எதனை போன்றது? கூத்து ஆடுகின்ற சேருகின்ற கூட்டம் எப்படி நிலையில்லாமல் கலைந்து போகிறதோ அது போன்றது என்று ஓமை தொடரால் நாம் புரிந்து கொள்ளலாம். எரிமுன்னர் வைக்கப்பட்ட வைக்கோல். இதுவும் குறளில் இருந்து எடுக்கப்பட்ட ஓமை தொடர் தான். வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வை தூறு போல கெடும். நாளை வரப்போவதை முன்னரே அறியாமல் முன்னரே திட்டமிடாமல் வாழ்பவர்களின் வாழ்க்கை எப்படி அழியும் என்றால், எரிந்து கொண்டிருக்கும் நெருப்பின் முன் கொண்டு செல்கின்ற வைக்கப்போரை போன்று எரிந்து அழிந்துவிடும் என்று குறிப்பிடுகிறார். இப்போ எரிமுன்னர் வைக்கப்பட்ட வைக்கோல் என்ற ஓமை தொடர் விளக்கும் பொருள் வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை என்பதுதான். மீண்டும் குறளில் இருந்து எடுக்கப்பட்ட ஓமை தொடர். நுனிக்கொம்பு ஏறினார் உயிரிழத்தல் போல
இந்த ஓமை தொடருக்கான பொருள் என்னன்னா, நுனிக்கொம்பர் ஏறினார் அக்திரன் தூக்கின் உயிர்கிருதியாகிவிடும் என்று வள்ளுவம் குறிப்பிடுகிறது. நுனிக்கொம்பை ஏறி அதற்கு மேலும் ஏற வேண்டும் என்று நாம் நினைத்தால் அந்த நுனிக்கொம்பு முறிந்து கீழே விழுந்து இறக்கத்தான் நேரிடும். அதைத்தான் குறிப்பிடுகிறார். இப்ப நுனிக்கொம்பு ஏறினார் உயிரிழத்தல் என்ற ஓமை தொடரின் பொருள் வரம்பு மீறி செயல்படுவதால் ஏற்படும் அழிவு என்று பொருள். அடுத்தது பாருங்க, புலி தாக்கின் யானை அஞ்சுதல். யானை என்பது உருவில் பெரியது, அது அச்சப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் அச்சப்படுகுதுன்னா அதற்கிட்ட என்ன இல்லைன்னு அர்த்தம், ஊக்கம் இல்லை என்று அர்த்தம். இப்போ புலி தாக்கின் யானை அஞ்சுதல் போல என்ற ஊமை தொடர் உணர்த்தும் பொருள் ஊக்கம் இல்லாதவனின் அழிவு. அடுத்தது தலையின் இடிந்த மயிர் போல, இதற்கான பொருள் நிலை தாழ்தல். அடுத்தது பாருங்க, மயிர் நீப்பின் வாழா கவரிமார் அண்ணா உயிர் நீப்பர் மானம் வரின் என்று குறள் நமக்கு கூறுகிறது. மயிர் நீப்பின் வாழா கவரிமான்னா, கவரிமான் தன்னுடைய உடலில் இருக்கக்கூடிய ஒரு மயிர் நீங்கினாலேயே உயிர் வாழாதான். அதுபோல தமிழர்கள் மானம் இல்லைனாலே வாழ மாட்டார்கள் என்று குறிப்பிட்டிருப்பார். இப்போ இதற்கான பொருள் என்னன்னா, மானம் உடையவர்கள் என்று பொருள். இப்போ மயிர் நீப்பின் வாழா கவரிமான் என்ற ஓமை தொடர் விளக்கும் பொருள் மானமுடையார் என்பதுதான். அடுத்தது புறநானூரில் இருந்து காவற்பெண்டு எழுதிய பாடலில் இருந்து எடுக்கப்பட்ட ஓமை தொடர். புலி தங்கி சென்ற குகை போல என்ற ஓமை தொடர் விளக்கும் பொருள் என்ன என்பதுதான். அதற்கு நம்ம அந்த பாடலை ஞாபகப்படுத்தணும். சிற்றில் நற்றூன் பற்றி நின் மகன் யாண்டு உளன் என வினவுதீன், என் மகன் யாண்டு உளனாயினும் அறியேன். ஓரும் புலி தங்கி போகிய கல்லலை போல ஈன்ற வயிறு இதுவோ தோன்றுவென் மாதோ போர்க்களத்தானே என்று காவற்பெண்டு பாடியிருப்பார். இதற்கான பொருள் என்னன்னா, ஒரு பெண் வீட்டில் என்ன கேட்குறா அப்படின்னா, உன் மகன் எங்கன்னு ஒரு தாய் கிட்ட கேட்குறான். தாய் என்ன சொல்கிறா அப்படின்னா, அவன் எங்கே இருப்பான்னு எனக்கு தெரியாது, ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், புலி குகையில் இல்லைனா எங்கே இருக்கும், வேட்டையாட போயிருக்கும். அதுபோல் என் பையன் இப்போ என் வயிற்றில் இல்லை, இப்போ எங்கே இருப்பான், போர்க்களத்தில் இருப்பான், அங்கே போய் பாருன்னு சொல்லியிருப்பான் அந்த வீரத்தாய். இப்போ அந்த வீரத்தாய் புலி தங்கி சென்ற குகை என்று எதை குறிப்பிடுகிறார் என்றால் தன்னுடைய வயிறை குறிப்பிடுகிறார். அப்போ புலி தங்கி சென்ற குகை போல என்ற ஓமை தொடர் விளக்கும் பொருள் என்னன்னா, வீரத்தாயின் வயிறு என்பதுதான். அடுத்தது பாருங்க, புலியிடம் தப்பி பூதத்திடம் அகப்பட்டார் போலனா, புலியிடம் நாம் அகப்பட்டாலே துன்பம், அதுக்கிட்டேருந்து தப்பி ஓடுனா பரவாயில்ல, ஒரு பெரிய பூதத்துக்கிட்ட மாட்டனா அது தீமையிலும் தீமைதான். அப்படின்னா புலியிடம் தப்பி பூதத்திடம் அகப்பட்டார் போல என்ற ஓமை தொடரின் பொருள் தீமையிலும் தீமை என்பதுதான். அடுத்தது பாருங்க, புனையா ஓவியம் போல, இதற்கான பொருள் அழகு. ஞாயிற்றை கை மறைப்பார் போல, சூரியனை யாராவது கையால் மறைக்க முடியுமா? முடியாது. அப்போ அது உலகில் நடைபெறாத ஒரு செயல், இதற்கு மேலும் நடைபெறாது. இப்போ ஞாயிற்றை கை மறைப்பார் போல என்ற ஓமை தொடர் விளக்கும் பொருள் உலகில் நடைபெறாத செயல். மதில் மேல் பூனை போல என்ற ஓமை தொடர் விளக்கும் பொருள் உறுதியின்மை. இந்த பக்கம் குதிப்பானா அந்த பக்கம் குதிப்பானா இல்லை மதில் மேலேயே ஓடிடுவானான்னு தெரியாது, அவனுடைய முடிவுக்கு ஒரு உறுதியே கிடையாது. அப்படின்னா மதில் மேல் பூனை போல என்பதற்கான பொருள் உறுதியின்மை. மது உண்ட குரங்கு போல என்றால் அறிவிழந்த ஆட்டம். குரங்கு என்பதே ஆட்டம் போடும், அந்த குரங்கு மது அருந்தி விட்டா எவ்வளவு ஆட்டம் போடும் பாருங்க, அதைத்தான் குறிப்பிடுகிறார்கள். இப்போ மது உண்ட குரங்கு போல என்ற ஓமை தொடர் விளக்கும் பொருள் அறிவிழந்த ஆட்டம். மலையை தோண்டி எலி பிடிப்பது போல வீண் செயல். எலியை பிடிப்பதற்கு யாராவது மலையை தோண்டுவாங்களா? தோண்ட மாட்டாங்க. அப்படி தோண்டனா அது எவ்வளவு பெரிய வீண் செயல் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ மலையை தோண்டி எலி பிடிப்பது போல என்பது வீண் செயல். மணியும் ஒளியும் போல என்றால் நட்பு ஒற்றுமை. எப்படி மலரும் மனமும் என்பது நட்பு ஒற்றுமையோ அதுபோல மணியடித்தால்தான் ஒளி வரும். அப்போ மணியும் ஒளியும் போல என்பது நட்பிற்கும் ஒற்றுமைக்கும் உண்டான பொருளை தருகிறது. அடுத்தது பாருங்க, கலிங்கத்து பரணியிலிருந்து எடுக்கப்பட்ட ஓமை தொடர். கலிங்கத்து பரணியில கலிங்க நாட்டு மன்னனும் சோழ நாட்டு மன்னனும் போரிடுகிறார்கள். அதை பார்த்தவுடனேயே ஜெயங்கொண்டார் என்ன எழுதுகிறார்னா, அரியனோடு அரியனம் இடர்ப்ப போல என்று எழுதுகிறார். ஒரு சிங்கம் இன்னொரு சிங்கத்துடன் போரிடுவதை போல இருக்கிறதுன்னு எழுதுகிறார். அப்போ மன்னர்களோடு மன்னர் போர் புரிதலை
எப்படி அவர் குறிப்பிடுகிறார்னா அரியினோடு அரியினம் இடர்ப்ப போல என்று குறிப்பிடுகிறார். அப்படின்னா இங்கு அரி என்று அவர் குறிப்பிடுவது சிங்கத்தை குறிப்பிடுகிறார். ஊசியும் நூலும் போல இணை பிரியாமை என்பது பொருள். பசுமன் களத்துள் தண்ணீர் போல என்றால் வீண் பயனின்மை. இது குறளில் இருந்து எடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு ஓமை தொடர். இப்போ குறள் நீங்கள் முதல்ல முழுசாக பார்த்துருங்க. சலத்தால் பொருள் செய்தே மார்த்தல் பசுமன் களத்துள் நீர் பெய்திரியே அற்று என்று குறிப்பிடுகிறார். ஒருவன் தவறான வழியில் சேர்த்து வைக்கின்ற செல்வம் எப்படி வீணாய் போகும் என்று குறிப்பிடுகிறார்னா, மண்ணால் செய்யப்பட்ட குடத்தில் நீர் ஊற்றி வைப்பது போல. அந்த குடம் பார்த்தீங்கன்னா காயவே இல்லை, இன்னும் உறுதியடையவே இல்லை. அதற்குள்ள நம்ம நீரை ஊற்றி வைத்தால் அந்த குடமும் கரைந்து நீரும் வெளியேறிவிடும். அதுபோலத்தான் தவறான வழியில் சேருகின்ற செல்வமும் வழிந்து வீணாக பயனில்லாமல் சென்றுவிடும் என்று குறிப்பிடுகிறார். இப்போ இந்த ஓமை தொடருக்கான பொருள் என்னன்னா, வீண் பயனின்மை என்பதுதான். அடுத்தது இருதலை கொல்லி எறும்பு போல என்றால் தீராத சிக்கல். முன்னாடி போகிறதானோ தெரியாது, பின்னாடி போகிறதானோ தெரியாது. வெண்கலக்கடையில் யானை புகுந்தார் போல. வெண்கலக்கடையில் நம்ம கையால் அடித்தாலே நசிங்கிடும் வெண்கல பாத்திரம். யானை நுழைஞ்சிருச்சுன்னா ஒரு பாத்திரம் கூட மிஞ்சாது, மொத்த பாத்திரமும் நாசமாயிடும். இப்போ வெண்கலக்கடையில் யானை புகுந்தார் போல என்ற ஓமை தொடருக்கான பொருள் நாசம் மற்றும் அழிவு. கார்மேகம் கண்ட மயில் தோகை போல என்றால் மகிழ்ச்சி ஆனந்தம். நெல்லிக்காய் சிதறியது போல இதற்கான பொருள் ஒற்றுமை இன்மை. ஏன்னா நெல்லிக்காய் சிதறிச்சுன்னா அது ஆங்காங்கே சிதறி கிடக்கும், அதை திருப்பி சேர்க்கறதே பெரிய கஷ்டம். இப்போ நெல்லிக்காய் சிதறியது போல என்ற ஓமை தொடர் விளக்கும் பொருள் ஒற்றுமை இன்மை. கல் பிள்ளையார் போல என்றால் அசைவின்மை உறுதி. என்னடா கல்லு புள்ளியார் மாரி உக்கானே இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. இப்போ அசைவில்லாமல் உறுதியாக அமர்ந்திருக்கிறார் என்று பொருள். கரும்பிற்கு பதில் இரும்பை கடித்தார் போல என்றால் அறியாமையில் அவர் அதை செய்துவிட்டார் என்று பொருள். அப்படின்னா கரும்பிற்கு இரும்பை கடித்தார் போல என்ற ஓமை தொடர் விளக்கும் பொருள் அறியாமை. அடுத்தது கிணறு தோண்ட பூதம் கிளம்பியது போல. இந்த ஓமை தொடருக்கான பொருள் எதிர்பாராத ஒன்று. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது, உள்ள ஒரு பூதம் இருக்குன்னு தெரியாது, அது வரும்னு தெரியாது. இப்போ எதிர்பாராமல் நிகழ்ந்திருக்கும். காக்கை உட்கார பணம் பழம் விழுந்தது போல. இதற்கான பொருள் தற்செயல் நிகழ்வு என்பதுதான். அடுத்தது பாருங்க, கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை. காரணம் என்னன்னா, அந்த புண்ணை கண்ணுக்கு அருகிலே கொண்டு வந்து நாம் பார்த்து விடலாம். ஏன்னா அது நம்முடைய கையில் தான் ஏற்பட்டிருக்கு. அதற்கு நமக்கு என்ன தேவையில்லை, கண்ணாடி தேவையில்லை. அப்போ தெளிவாக நம்மால் பார்க்க முடியும். அடுத்தது பாருங்க, மிக எளிமையான ஒரு ஓமை தொடர். கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்தது போல. இந்த ஓமை தொடர் விளக்கும் பொருள் எதிர்பாராத இன்பம். தெய்வத்தை போய் பார்த்தாலே இன்பம். அந்த தெய்வத்தை நாம் பார்க்க போகும்போது அது வழியிலேயே நம்மளை சந்தித்து விட்டால் எவ்வளவு நமக்கு இனிமையாக இருக்கும் பாருங்க. அதிக இன்பமாகவும் இருக்கும், எதிர்பாராத இன்பமாகவும் இருக்கும். அதுதான் இந்த ஓமை தொடருக்கான பொருள். அடுத்தது பாருங்க, மண்குதிரையை நம்பி ஆற்றில் இறங்கியது போல. ஆற்றுல மண்குதிரையை நம்பி இறங்கினா அது ஆற்று மண்ணோடு சேர்ந்து கரைஞ்சு போயிடும். அப்போ என்ன ஆகும், பயனின்மையில் போய் முடியும், பேர் ஆபத்தில் போய் அது முடியும். இப்போ மண்குதிரையை நம்பி ஆற்றில் இறங்கியது போல என்ற ஓமை தொடர் உணர்த்தும் பொருள் பயனின்மை. அடுத்தது தயிர் கடையும் போது தாழி உடைந்தது போல என்றால் பணி கண்டிப்பாக முடிவடையாது, அதனால் வேதனை நமக்கு ஏற்பட்டிருக்கும். காரணம் என்னென்னா, தயிரை நீண்ட நேரமாக நம்ம கடைஞ்சாதான் நமக்கு கிடைக்கும். அப்படி கடைந்து கொண்டே இருக்க சொல்ல தாழி உடைஞ்சு போச்சுன்னா அந்த செயலும் பார்த்திங்கன்னா முடிவடைஞ்சிருக்காது, நமக்கு தயிரும் பார்த்திங்கன்னா கிடைச்சிருக்காது. இப்போ நிறைவேறாத்தன்மையில் அந்த பணி இருக்கும், கிடைக்காத வேதனையும் நமக்கு ஏற்பட்டிருக்கும். கடைசி ஓமை தொடர் பாருங்க, முடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்பட்டது போல. அவனால் என்ன செய்ய முடியாது, அந்த தேனை எடுத்து உண்ணவே முடியாது. இப்போ நடவாத ஆசை, அவனுக்கு ஆசை இருக்கும் ஆனால் அது நடைபெறாது என்பதுதான் இந்த ஓமை தொடருக்கான பொருள். கிட்டத்தட்ட நம்ம 267 ஓமை தொடரை அதற்கான பொருளோட விளக்கமாக பார்த்துருக்கிறோம். இந்த 267 ஓமை தொடரையும் நீங்கள் ஒரு முறை காதில் கேட்டிருந்தீங்கனாலே போதும், இது அப்படியே நமக்கு டிஎன்பிஎஸ்சி வினாத்தாளில் நமக்கு வரும். அடுத்தது நான் உங்களுக்கு என்ன வகுப்பு போட போகிறேன்னா, கிட்டத்தட்ட 130 ஓமை தொடரை நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்கிறாங்க. அதை தான் உங்களுக்கு அடுத்த வகுப்பாக நான் போட போகிறேன். இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, 267 ஓமை தொடரையும் நீங்கள் பார்த்து முடிச்சிருந்தீங்கன்னா
கீழே 267 ஓமை தொடர் முடிக்கப்பட்டதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஒருத்தராவது கமெண்ட் பண்ணுறீங்களான்ட்டு நான் பார்க்குறேன். அடுத்த ஒரு மிக முக்கியமான வகுப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன். சிவம்ஸ் அகாடமியை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.